19ஆம் ஆண்டாக நடைபெறுகிற ஈரோடு புத்தகத் திருவிழா மாலை நேர சிந்தனை அரங்க நிகழ்வு. இன்றைய சிந்தனை அரங்க நிகழ்வுக்கு தலைமையேற்றிருப்பவர் நம் பாராட்டுதலுக்குரிய URC பழனியம்மாள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியினுடைய செயலாளர். கட்டிடக்கலையில் ஈரோடு மாநகரத்தில் மட்டுமல்ல, நம்முடைய மாவட்டத்தில் மட்டுமல்ல, இந்தியா பூராவிலும் தடம் பதித்திருக்கிற URC நிறுவனத்தினுடைய தலைவர் அன்பிச்சிறந்த சகோதரர் சி. தேவராஜன் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பிலும் மக்கள் சிந்தனை பேரவையின் சார்பிலும் அன்போடு வரவேற்கின்றோம். இந்த நிகழ்வில் சிறப்புரையாற்றுவதற்காக சிந்தனை பேரவையின் அன்பான அழைப்பை ஏற்று இங்கு வருகை புரிந்திருக்கின்ற கம்பபாரதி இலங்கை ஜெயராஜ் அவர்கள். கம்பபாரதி இலங்கை ஜெயராஜ் அவர்கள் தமிழ் கூறும் நல்லுலகின் ஆகச்சிறந்த சொற்பொழிவாளர்களில் ஒருவர். உலகம் பூராவிலும் இருக்கிற தமிழ் அமைப்புகளால் அன்போடு அழைக்கப்படுபவர். புகழ்மிக்க கம்பன் கழகங்கள் அனைத்திலும் தடம் பதித்த சொற்பொழிவுகளை நிகழ்த்தி அதில் சாதனை நிகழ்த்தியவர். கம்பபாரதி இலங்கை ஜெயராஜ் அவர்களது உரை முற்றிலும் வித்தியாசமாக இருக்கும் என்பதை இதே ஈரோடு புத்தகத் திருவிழாவில் ஏற்கனவே உரை கேட்டவர்கள் நன்கு உணர்ந்திருப்பார்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்ற ஒரு வித்தியாசமான தலைப்பில் இன்று அவர் உரை நிகழ்த்தி இருக்கிறார். 1000 பூக்கள் பூக்கட்டும் என்று சொன்னார்கள் மாபெரும் தலைவர். 1000 பூக்கள் பூக்கட்டும், 1000 கருத்துக்கள் மலரட்டும். கருத்துக்கள் வர வரத்தான் சமுதாயம் நல்ல முறையில் செழுமை அடையும். வித்தியாசமான கருத்துக்கள், அதற்காகத்தானே இந்த புத்தக திருவிழா. உலகம் பூராவிலும் இருக்கிற நற்சிந்தனையாளர்களுடைய கருத்துக்களை தொகுத்து வழங்குவதுதானே புத்தகங்கள். ஆகவே அத்தகைய கருத்துக்களை, சிந்தனைகளை, காலம் காலமாக கடைபிடித்து வரக்கூடிய நட்பண்புகளை புத்தக வடிவத்திலே கொண்டு வந்து அடுத்த தலைமுறை தங்களது அனுபவங்களை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்கான முறையில் புத்தகங்களாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன அல்லவா. ஆகவே அத்தகைய ஒரு பண்புமிக்க, அன்புமிக்க, சொற்பொழிவு ஆற்றல் மிக்க ஒரு ஆளுமையை வரவேற்பதில், உங்கள் அனைவரின் சார்பாக வரவேற்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்புதான் அனைத்திற்கும் அடிப்படை. நல்ல கருத்துக்களை விதைக்கக்கூடிய, நல்ல சிந்தனைகளை விதைக்கக்கூடிய ஆற்றல் மரியாதைக்குரிய கம்பபாரதி அவர்களுக்கு உண்டு. ஆகவே அவரை உங்கள் அனைவரின் சார்பாக மனதார நான் வரவேற்கின்றேன். மக்கள் சிந்தனை பேரவை இந்த புத்தகத் திருவிழாவை ஒரு பொழுதுபோக்குக்காக நடத்தவில்லை, ஏதோ ஒரு கடனை கழிப்பதற்காக நடத்தவில்லை, ஏதோ ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் என்பது போல ஏதோ ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்திவிட வேண்டும் என்று சில பேர் இருப்பார்கள். ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்திவிட அல்ல, அடுத்த தலைமுறையை மனதிலே வைத்து நடத்தப்படுகிற திருவிழா இந்த திருவிழா. அடுத்த தலைமுறை ஒரு 10 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 30 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது அரும்புகளாக, குருத்துகளாக இருக்கிற அந்த குழந்தைகள் எல்லாம் இந்த புத்தகங்களை வாங்கி சென்று வாசித்த பிறகு அறிவாளிகளாக, சிந்தனையாளர்களாக, பண்பாளர்களாக, அறிவியல் மேதைகளாக, அரசியல் தலைவர்களாக அவர்கள் உருவாவார்கள் அல்லவா. அப்படி அவர்கள் உருவாகிற போது ஆளுமை மிக்கவர்களாக அவர்கள் விளங்க வேண்டும். அகில உலகத்திற்கே சவால் விடக்கூடிய தன்னம்பிக்கை மிக்கவர்களாக அவர்கள் விளங்க வேண்டும் என்ற உயரிய சிந்தனையில் நடத்தப்படக்கூடிய புத்தக திருவிழா இந்த திருவிழா. இந்த திருவிழாவில் நுழைவு கட்டணம் இல்லை. இந்த அரசு பள்ளியிலே இருந்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பர்கூரிலே இருந்தும், பவானியிலே இருந்தும், அந்தியூரிலே இருந்தும் வந்து இங்கு வரிசையாக நின்று அவர்களை 5 ரூபாய் கொடுத்தால் தான் உள்ளே நுழைய வைப்போம் என்று சொல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டால் இந்த புத்தக திருவிழாவை எதற்கு நடத்த வேண்டும்? என்ன நடந்தாலும் பரவாயில்லை, எவ்வளவு சிரமம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை. இது ஒரு வேள்வி, இது வேலை அல்ல, இது ஒரு வேள்வி. ஆகவே இந்த புத்தக திருவிழாவை தயவு செய்து, இது லாபத்திற்காக நடத்தப்படுவது இல்லை என்பது மட்டுமல்ல, நான் ஒரு கருத்தை பதிவு செய்கின்றேன். அடுத்த ஜென்மத்தில் நமக்கு புத்தக திருவிழா நடத்துகிற வாய்ப்பு கிடைத்தாலும் கூட நுழைவு கட்டணமும் இல்லை, லாபத்தில் பங்கும் இல்லை. இது லாபம் இல்லை என்பது மட்டுமல்ல ஈரோடு புத்தக திருவிழாவின் சிறப்பு. ஆண்டுதோறும் பெரும் தொகை நட்டம் என்று இருந்த போதும் சமூக லாபத்திற்காக மட்டுமே நடத்தப்படுவது ஈரோடு புத்தக திருவிழா. சமூக லாபத்தை தவிர வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை.
முதலில் அதை புரிந்து கொள்ளுங்கள். எந்தவித எதிர்பார்ப்பு என்றால் என்ன? ஒரு முதல் எதிர்பார்ப்பு காசு பணம், அது எதிர்பார்ப்பு இல்லை. இது 19வது ஆண்டு. இரண்டாவது எதிர்பார்ப்பு புகழ் வெளிச்சம். இந்த புத்தகத்தில் நடத்தினால் உலக புகழ் பெற்ற மனிதராக உயரலாம். ஏறத்தாழ நான் பொது வாழ்க்கைக்கு உள்ளே நுழைந்து ஐயாவிடத்தில் காலையில் பேசிக்கொண்டிருந்தோம். நான் சரியாக உள்ளே நுழைந்து உங்களில் பலர் நம்ப முடியாது, 50 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. அரை நூற்றாண்டு காலமாக இடைவிடாமல் பள்ளிக்கூடத்திலே படித்த போதும் நான் பொது வாழ்க்கை தான் முக்கியம், படிப்பு இரண்டாவது. கல்லூரியிலே படித்த போதும் இதே கல்லூரியில் தான் படித்தேன், மாணவர் பேரவை தலைவராக தேர்வு செய்யப்பட்டேன். பொது வாழ்வு தான் முக்கியம், படிப்பு இரண்டாவது. படிப்பு இரண்டாவது என்பதற்காக நான் ஒரு ஆண்டு கூட தேர்ச்சி பெறாமல் இருந்ததில்லை. இந்த புத்தகங்களை, விரிந்த புத்தகங்களை வாசிக்க தெரிந்த எவனுக்கும் பாட புத்தகம் பெரிய விஷயமே அல்ல. பல நேரங்களில் ஆசிரியர்களே பாடத்தில் பிரச்சனை ஏற்படுகிற போது எழுந்து அந்த பிரச்சனையின் பால் பேசக்கூடியவனாகத்தான் அந்த காலத்திலே நாம் இருந்திருக்கிறோம். காரணம் புத்தக வாசிப்பு. நான் இதை குறிப்பிடுவதற்கு என்ன காரணம் என்றால், 50 ஆண்டு காலமாக தொடர்ந்து இடைவிடாமல் பல்வேறு வடிவங்களிலே பொது வாழ்க்கையில் இருக்கிறோம் என்றால் புதிய புகழ் வெளிச்சம் ஒன்று வந்துவிடப் போவதில்லை. அந்த பக்குவம் நமக்கு ஏற்பட்டிருக்காதா? பண எதிர்பார்ப்பு மட்டுமல்ல, புகழ் எதிர்பார்ப்பும் அல்ல, 2 எதிர்பார்ப்பும் ஒரே தரம் உள்ளது தான். சில பேர் பணமே வாங்க மாட்டார்கள். ஒரு நீதிபதி இருந்தார், பாயில் தான் உட்கார்ந்திருப்பார், ஒரு பைசா லஞ்சம் வாங்க மாட்டார், ரொம்ப எளிமையானவர். நானும் அவரும் ஒரு விழாவிலே கலந்து கொண்டோம். அவரிடத்தில் கேட்டேன், ஐயா நீங்கள் எல்லா கொலை வழக்குக்கும் தூக்கு தண்டனை என்று வழங்குகிறீர்களே, என்னையா சட்டத்தின் முன் எல்லா கொலை வழக்குக்கும் தூக்கு தண்டனையா என்று நான் கேட்டேன். அதற்கு அவர் சொன்னார், தம்பி ஒரு ஊசி, நானும் வழக்கறிஞர் என்ற முறையில் அப்போது நான் நீதிமன்றத்துக்கு சென்று கொண்டிருந்தவன், ஒரு ஊசி எடுத்து இன்னொரு கையிலே குத்துங்கள், எப்படி வலிக்கிறது? அப்படி என்றால் ஒரு கத்தி எடுத்து குத்தினால் எப்படி வலிக்கும்? எப்படி துடிதுடி செத்திருப்பான்? ஆகவே கொலை வழக்கு என்றால் அவனுக்கு தூக்குதான் என்று தனியாக என்னிடத்திலே சொன்னார். ஆனால் என்ன செய்வார் என்றால், பெரிய வழக்கறிஞர் வந்து வாதிட்டு கொண்டிருப்பார். இவர் என்ன செய்வார், திடீர்னு சத்தம் கேட்கும், டிமில்னு. அது என்னென்ன டேபிளில் நெத்தி போய் அடிக்கும், தூங்கி விழுவார். யாரோ சொல்லிட்டு இருக்க வேண்டியதான் சாட்சி. இவர் தூங்குவார் திடீர்னு. அவர் யார் ஆர்கியூ பண்ண என்ன, கடைசியில் தூக்கு தானே. நான் இப்போது சொல்கிறேன், அவர் பணம் வாங்கவில்லை, அவர் எளிமையானவர், நேர்மையானவர், நெருப்பு போன்ற நேர்மையானவர். ஆனாலும் அவர் வேலைக்கு நியாயமாக அவர் நடந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் தர்மம் என்பது அவன் குற்றவாளியா நிரபராதியா என்பதை தீர ஆராய்ந்து, ஒருவேளை நிரபராதி கொண்டு வந்து நிறுத்தப்பட்டால் அவனை விடுதலை செய்ய வேண்டிய அந்த பணி இருக்கிறதல்லவா, அதுபோல அந்த பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற கருத்து. பேசினால் பேசிக்கொண்டே இருக்கலாம், ஆனால் நான் பேசுவதற்காக இந்த கூட்டம் இல்லை, இந்த அருமையான உரை கேட்பதற்காக உங்களோடு நானும் காத்திருக்கிறேன் என்பதை சொல்லி, தலைமையேற்றிருக்கிற மரியாதைக்குரிய யூஆர்சி சி தேவராஜன் அவர்களையும், மரியாதைக்குரிய கம்பபாரதி அவர்களையும், பேரன்புக்குரிய நேசத்திற்குரிய அத்தனை பெருமக்களையும் நெஞ்சார வரவேற்று அமைகின்றேன். நன்றி, வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். ஈரோடு புத்தகத் திருவிழா என்கின்ற இந்த மிகப்பெரிய உற்சவத்தை பலகாலமாக தமிழன்னையை தலைநிமிர்த்து முகமாக நடத்தி வருகிற அன்புக்குரிய சகோதரர் ஸ்டாலின் குணசேகரன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்து மகிழ்கின்றேன். இன்றைய நிகழ்வுக்கு கல்விப்பணி செய்து வருகிற தேவராஜன் ஐயா அவர்கள் தலைமை தாங்குகிறார். அவரை பார்த்ததுமே நான் ஒரு செய்தி சொன்னேன். என்னவோ தெரியவில்லை, சில பேரை பார்த்தால் அவர்களை மரியாதை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். ஐயா அவர்களை பார்த்த பொழுது, அவர்களுடைய அந்த தெய்வீக முகத்தை பார்த்த பொழுது அந்த மரியாதை தோன்றியது. அது இறைக்கொடை என்று நினைத்து அவருக்கும் என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்து மகிழ்ச்சி அடைகிறேன். சபையிலே விற்றிருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே,
அறிஞர் பெருமக்களே, இளையோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு சார்ந்த நன்றியறிதலையும் வணக்கத்தையும் மீண்டும் மீண்டும் தெரிவித்து என்னுடைய உரைக்குள்ளே நுழையலாம் என்று கருதுகிறேன். ஈரோடு புத்தக கண்காட்சியில் பேசுவது பேச்சாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தகுதி. ஒரு விளையாட்டு வீரன் ஒலிம்பிக்கிலே ஓட கிடைத்தால் எப்படி பெருமதியாக அதை நினைப்பானோ அப்படித்தான் பேச்சாளர்கள் இங்கு பேசுவதை நினைக்கிறார்கள். அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக ஒழுங்கமைத்து ஏதாவது ஒன்றில் குறை கண்டுபிடிக்கலாம் என்று நினைத்து வந்தால் கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இத்தனை ஆயிரம் பேரை கூட்டி இப்படி ஒரு விழா நடத்துவது என்பது லேசான காரியம் இல்லை. இந்த காரியத்துக்கு பின்னாலே பல பேர் இருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும். இளைஞர்கள் இருக்கிறார்கள், பயிற்றுவிக்கப்பட்ட ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். இன்று கூட எங்களை அழைத்து வருவதற்காக ஒரு ஆசிரியர் வருகை தந்திருந்தார். அவருடைய பணிவு, அக்கறை இதையெல்லாம் பார்த்து வியந்தேன். இப்படி பல பேருடைய கரங்கள் சேர்ந்து இத்தகைய ஒரு பெரிய திருவிழா நடைபெறுகிறது. ஆனால் இந்த கரங்களுக்கெல்லாம் பின்னாலே நின்று ஒரு பலம் கூட்டுகிற கரமாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் குணசேகரம் அவர்களுடைய கரத்தை நான் தொட்டு வணங்க கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே வருகை தந்ததும் நான் வழக்கமாக பார்க்குகிற சகோதரர் குணசேகரன் அவர்கள் இருக்கவில்லை. கொஞ்சம் மெலிந்து போய் இருந்தார். அது உடனே என் கண்ணுக்கு பட்டது. ஏனென்று கேட்டபொழுது அவர் அண்மையிலே செய்த ஒரு அறுவை சிகிச்சை பற்றி சொன்னார். ஊருக்கு உழைப்பவர்களை நாம் இழைக்க விட்டு விடக்கூடாது. இது தமிழர்களுடைய கடமையாக இருக்க வேண்டும். நாம் செய்த பெரிய பிழை என்னவென்றால், அண்மை காலமாக நாம் செய்த பிழை நல்லவற்றை போற்ற தவறிவிட்டோம். எப்பொழுதும் தீயவற்றுக்கு எதிராக போராடுவதை விட நல்லவற்றை போற்றுவது என்பது பெரிய காரியம். என்னுடைய ஆசிரியர் ஒருவர் இருந்தார். நான் சில நேரத்திலே சில பேர் செய்கிற பிழைகளை கண்டனமாக அவரிடம் சொல்லுவேன். அவர் சொல்வார், இந்த கண்டனங்களை எல்லாம் விட்டுவிடு, நல்லவற்றை போற்று, தானாக இந்த தீயதுகளெல்லாம் இல்லாமல் போய்விடும் என்று அவர் எனக்கு சொன்ன செய்தி இப்பொழுதும் ஞாபகத்துக்கு இருக்கிறது. ஒளி வந்தால் இருள் போய்விடும். ஒளியை கொண்டு வருகிற பெருமுயற்சியாக இந்த திருவிழா நடைபெறுவதை பார்த்து நான் வியப்பெய்துகிறேன். நான் ஒரு பேச்சாளனாக இல்லாமல் ஒரு ரசிகனாக, ஒரு பார்வையாளனாக என்னை கற்பித்து கொண்டு இப்படி ஒரு விழா நடத்த முடியுமா என்று நினைத்து பார்த்து நான் வியக்கிறேன். இந்த பணம் வாங்குவது பற்றி சொன்னார்கள். எங்கள் ஊரிலே நல்லூர் என்று ஒரு கோயில் இருக்கிறது. சகோதரர் அவர்கள் பார்த்திருப்பார்கள். யாழ்ப்பாணத்தினுடைய தலைமை கோயிலாக கருதப்படுகிற கோயில், முருகன் கோயில், மிகப்பெரிய கோயில். லட்சக்கணக்கான மக்கள் வந்து வணங்குகிற கோயில். அந்த கோயிலினுடைய ஒரு தர்மகர்த்தா கடந்த ஆண்டுதான் அவர் காலமானார். அவரை நான் பார்த்து வியந்திருக்கிறேன். மிக எளிமையாக இருப்பார். ஒரு வெள்ளை வேட்டி, சால்வை, ஒரு உடம்பிலே ஒரு 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 மோதிரம் கூட இருக்காது. நெற்றியிலே விபூதி தான் அவருடைய அணி. எங்கே மக்கள் எல்லாம் தள்ளி இடிபடுகிற இடத்திலே அவரும் ஒரு மனிதனாக நின்று இடிபடுவார். தன்னை வெளிக்காட்ட மாட்டார். அந்த கோயிலிலே ஒரு சிறப்பு என்னவென்று கேட்டால், அர்ச்சனை பணம் இன்றைக்கும் ₹1 தான். ஒரே ₹1 தான் அர்ச்சனை. நீங்கள் ₹100 கொடுத்து இதை அந்த கோயிலுக்கு எடுங்கள் என்று சொன்னாலும் 100 துண்டு கிழித்து தந்து விடுவார்கள். அதை ஒரு முறை அவரிடம் நான் கேட்டேன், ஏன் இன்றைக்கெல்லாம் ₹1 எல்லாம் ஒரு பணமே இல்லையே, பிச்சைக்காரன் கூட அதை வாங்குகிறான் இல்லை, கொடுத்தால் திருப்பி போட்டு விடுகிறான். இந்த ₹1 கொஞ்சம் கூட்டக்கூடாதா, ஒரு ₹5 ஆக்கக்கூடாதா என்று கேட்டேன். அவர் சொல்வார், தலைமுறை தலைமுறையாக எங்கள் முருகனை எத்தனையோ பேர் கும்பிட்டு வருகிறார்கள். அவர்களிலே ஒருவன் கூட
எனக்கு ஒரு 5 ரூபாய் இல்லாதபடியால் முருகனை அர்ச்சிக்க முடியவில்லையே என்று கவலைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த 1 ரூபாய் பணத்தை வைத்து அர்ச்சனை செய்ய ஒழுங்கு செய்திருக்கிறேன். இன்றும் அந்த கோயிலிலே அதுதான் நிலை. எனக்கு அதனாலே அந்த கோயிலிலே பெரிய மதிப்பு. ஆனால் அந்த 1 ரூபாய் கூட வேண்டாம் என்று இந்த விழாவை நடத்துகிற குணசேகரனை காணுகிற பொழுது எங்கள் நல்லூரை விட இவர் உயர்ந்தவராக எனக்கு காட்சி தருகிறார். சமுதாயத்திற்கு வாழ்வது என்பது, சமுதாயத்திற்காக வாழ்வது என்பது ஒரு பெரிய வேலை. பாரதி சொன்னான், நானெனும் ஆணவம் தள்ளலும், இந்த ஞாலத்தை தானெனக் கொள்ளலும், ஒரு மோன நிலையில் இருத்தலும், இந்த மூவகை காலம் கடத்தலும். ஒரு சமூக தொண்டனுக்கு இருக்க வேண்டிய பண்புகளை அப்படியே அடுக்கி கொண்டு போகிறான் பாரதி. எவன் நான் என்கின்ற எண்ணத்தை தவிர்க்கிறானோ அவன்தான் சமூகத்திற்காக பாடுபட முடியும். அத்தகைய ஒரு பெருமனிதனாக நான் குணசேகரன் அவர்களை பார்க்கிறேன். என்னையும் சொல்லப்போனால் ஈரோடுக்கு கிடைத்த ஒரு வரம் என்று அவரை நீங்கள் கொள்ளுங்கள். அவரை போற்றுவது இந்த மண்ணினுடைய கடமை என்று நினைத்து நானும் அவரை பணிந்து வணங்குகிறேன். இன்றைக்கு மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்பது என்னுடைய பேச்சினுடைய தலைப்பு. நான் கடந்த 2 நிகழ்ச்சிகளிலே சொல்லி வருகிறேன். இந்த கொரோனா தொற்று காரணமாக நான் கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக தமிழ்நாட்டுக்கு வரவில்லை. அதனாலே எனக்கு சில நன்மைகளும் விளைந்தன. என்னுடைய தனி வாழ்வை நான் ஒழுங்கு செய்ய முடிந்தது. தனி வாழ்வை ஒழுங்கு செய்வதென்றால் என்ன என்று கேட்டால், நான் நேற்றும் கூட எங்கேயோ சொன்னேன். தனி வாழ்வை ஒழுங்கு செய்வது என்னவென்றால், என்னுடைய ஒரு நேர்கோடு என்றால் என்னவென்றால், ஒரு புள்ளி வைத்து அந்த கோட்டிலே அசைவில்லாமல் ஒரே மாதிரி வர வேண்டும். அதுதான் நேர்கோடு. ஒழுக்கமும் அப்படிப்பட்டது தான். ஒரு நாளிலே நான் எப்படி வாழ்கிறேனோ, காலையிலே நான் எத்தனை மணிக்கு எழும்புகிறேனோ அதே போல் ஒவ்வொரு நாளும் நான் எழும்ப வேண்டும். காலையிலே நான் எத்தனை மணிக்கு குளிக்கிறேனோ அப்படி ஒவ்வொரு நாளும் குளிக்க வேண்டும். காலையிலே எத்தனை மணிக்கு காப்பி குடிக்கிறேனோ ஒவ்வொரு நாளும் அந்த நேரத்துக்கு குடிக்க வேண்டும். காலையிலே எந்த நேரம் சுவாமி கும்பிடுகிறேனோ ஒவ்வொரு நாளும் கும்பிட வேண்டும். இப்படி ஒவ்வொன்றாக சொல்லி, நான் இரவிலே எந்நேரம் படுக்கிறேனோ ஒவ்வொரு நாளும் அதை நேரத்துக்கு படுக்க வேண்டும். இதற்கு பெயர் தான் ஒழுக்கம். பல பேர் ஒழுக்கம் என்றால் சிகரெட் குடிக்காமல் இருப்பது, சாராயம் குடிக்காமல் இருப்பது, இப்படி சொல்கிறார்கள். அது ஒழுக்க ஈனங்களினுடைய கண்டனமே தவிர அவை ஒழுக்கங்கள் அல்ல. ஒழுக்கம் என்பது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வை தொடங்கினால் அந்த வாழ்வு முறை அப்படியே இருக்க வேண்டும், மாற்றம் இருக்கக்கூடாது. அதனால்தான் ஒரு காலத்திலே அந்தணர்களுக்கு ஒரு சட்டம் விதித்திருந்தார்கள். கடல் கடந்து அவர்கள் போகக்கூடாது என்று சட்டம் விதித்திருந்தார்கள். ஏனென்றால் கடல் கடைந்து போகத் தொடங்கிவிட்டால் ஆசாரம், சீலம் என்பவை மாறத் தொடங்கி விடுகிறது. நான் கண்கூடாக காணுகிறேன், என்னையும் உட்படுத்தி சொல்லுகிறேன். என்றைக்கு நம் இடத்தை விட்டு போகிறோமோ, வேறொரு இடத்துக்கு போகிறோமோ, நம் வாழ்வு முறை மாறிவிடுகிறது. என்னுடைய உணவு மாறுகிறது, என்னுடைய உறக்கம் மாறுகிறது, என்னுடைய வழிபாடு மாறுகிறது. நான் நினைத்தபடி வாழ முடியவில்லை. ஊரில் இருக்கிற பொழுது நான் சாப்பிட்டது போல இங்கே வந்து சாப்பிட முடியவில்லை. சாப்பிட முடியவில்லை என்றால் எனக்கு குறை வைத்தார்கள் என்று அர்த்தம் சொல்லவில்லை, எனக்கு கூடுதலாக தருகிறார்கள். நீங்கள் அதிகம் சாப்பிடக்கூடாது, உடம்பு பருத்து விட்டது என்று சொல்லுகிறவர்கள் தங்கள் வீட்டுக்கு கூப்பிட்ட உடனே இன்றைக்கு ஒரு நாள் தானே, நன்றாக சாப்பிடுங்கள் என்கிறார்கள். அது அவர்களுடைய அன்பின் வெளிப்பாடு. அதனாலே தான் அந்தணர்கள் வழிபோகக்கூடாது என்று சொன்னார்கள். நான் அதை பூரணமாக உணர்கிறேன். அந்த ஒழுக்க வாழ்வை இந்த கொரோனா எனக்கு இந்த 3 ஆண்டுகளிலே கற்றுத்தந்தது. எனக்கு கொரோனாவுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இல்லாவிட்டால் இப்படியே ஓடி ஓடி என் வாழ்வு போயிருக்கும். இப்பொழுது அது முடிந்தவுடனே திருப்பி தொடங்கிவிட்டது அந்த வாழ்க்கை. நான் ஒன்றை சொல்ல வேண்டும். என்னவென்றால், நான் 3 ஆண்டு வரவில்லை. 3 ஆண்டு வரவில்லை என்றதும் எனக்குள்ளே ஒரு எண்ணம் இருந்தது. திருப்பி வரத் தொடங்கிய பொழுது, கடந்த மே மாதத்திலே பாண்டிச்சேரி கம்பன் விழாவுக்கு வந்தேன். வரத் தொடங்கிய பொழுது என்ன நினைத்திருந்தேன் என்றால், என்னை தமிழ்நாட்டு மக்கள் மறந்திருப்பார்கள் என்று நினைத்திருந்தேன். 3 ஆண்டு போனால் யார் தான் நினைத்து வைத்திருக்க, அப்படி என்ன, நான் என்ன பெரிய கடவுள் புறப்பா, என்னை மறந்திருப்பார்கள் என்று நினைத்தேன்.
ஆனால் என்ன ஆச்சரியம் என்றால், நான் திரும்பி வந்து பார்த்தால், இதை தற்புகழ்ச்சியாக நான் சொல்வதாக தயவு செய்து எடுத்து விடாதீர்கள், யதார்த்தத்தை சொல்கிறேன். திரும்பி வந்து பார்த்தால் எனக்கு முன்பிருந்த மரியாதையை விட 3 மடங்கு மதிகாரை இப்பொழுது அதிகரித்திருக்கிறது. இதை நீங்கள் பாராட்ட வேண்டும் என்று சொல்லவில்லை, யதார்த்தமாக சொல்கிறேன். 3 மடங்கு அதிகரித்திருக்கிறது. நான் இருந்து சிந்தித்து பார்த்தேன், எப்படி அதை அதிகரிக்கும்? நான் இடையிலே வந்து பேசவில்லை, நான் ஒன்றும் செய்யவில்லை. எனக்கு எப்படி இந்த மரியாதை அதிகரித்தது என்றால், எனக்கு ஒரே ஒரு உண்மை புரிந்தது. கடந்த 3 ஆண்டுகளாக நான் பேசவில்லை, அதனால் தான் எனக்கு மரியாதை கூடியிருக்கிறது. நான் எப்பவும் அப்படி அது நான் விளையாட்டாகவும் சொல்லுகிறேன், உண்மையாகவும் சொல்லுகிறேன். பேசுவதை விட பேசாமல் இருப்பது பெரிய காரியம். பேசுவதை விட பேசாமல் இருப்பது என்பதற்கு பெரிய ஞானம் வேண்டும். அந்த ஞானத்தை தற்காலிகமாக ஒரு நோய் தந்ததாலேயோ என்னவோ எனக்கான மதிப்பு கூடியிருக்கிறது என்று நான் நினைத்து கொள்கிறேன். இந்த தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால், என் மனம் தொட்டு சத்தியமாக சொல்லுகிறேன், நான் ஒரு ஏக்கம் கொண்ட ஒருவனாய்த்தான் கடைசி மூச்சை விட்டிருப்பேன். இந்த தமிழ்நாடு எனக்கு தருகிற அன்பு, மரியாதை, ஆற்றல், இந்த நண்பர்களெல்லாம் காட்டுகிற அக்கறையை காணுகிற பொழுது, இந்த வாழ்வு எனக்கு பயனுள்ள வாழ்வாக அமைந்து விட்டது என்று திருப்தியோடு இருக்கிறேன். அதற்கு நீங்கள்தான் காரணம் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்பது தலைப்பு. இந்த தலைப்பு தேவாரத்திலே வருகிற, ஞானசம்பந்தர் தேவாரத்திலே வருகிற ஒரு அடி. அது உங்களுக்கு தெரிந்திருக்கும். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணினல் அகுதுரு களமள வளநகர் பெண்ணினல் ஆளோடும் பெருந்தகை இருந்ததே என்றார் ஞானசம்பந்தர். அந்த ஞானசம்பந்தருடைய அந்த அடியைத்தான் தொட்டு நான் பேச விளைகிறேன். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். ஓஹோ, அப்படி என்றால் இவர் ஒரு சமய பிரசங்கம் பண்ண போகிறார் போல் இருக்கிறது என்று உங்களில் சிலர் நினைக்கலாம். ஒரு வகையிலே அது சமய பிரசங்கம்தான். ஆனால் வளமையான சமய பிரசங்கமாக அது இருக்காது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய சைவ சமயம் அல்லது இந்து மதம் என்பது நாம் பெருமை கொள்ளத்தக்க ஒரு மதமாக இருந்திருக்கிறது. இந்த சபை பல மதத்தவர்கள் சார்ந்த சபை என்பதை நான் அறிவேன். ஆனால் எல்லா மதங்களிலும் உயர்ந்த விஷயங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. அதை அந்தந்த மதத்தவர்கள் தான் எடுத்துச் சொல்ல வேண்டும். அதில் ஒரு தவறும் இல்லை. ஒரு முறை முகமது நபி அவர்களை ஒரு வயதான மூதாட்டியார் சந்திக்க வருகிறார். முகமது நபி அவர்கள் தன்னுடைய நண்பர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது நான் படித்த கதை. அந்த வார்த்தை பிரயோகங்களை நான் ஏதாவது தவறாக அவர்களுடைய மரபுக்கு மாறி சொல்கிறேனோ தெரியவில்லை, சொன்னால் மன்னித்து விடுங்கள். நபிகள் அவர்கள் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு வயதான கிழவி வந்தாள். அந்த கிழவி வந்ததும் நபிகள் அந்த கிழவியை பார்த்து வரவேற்றார். என்னம்மா வந்த விஷயம் என்று கேட்டார். அந்த அம்மா தயங்கி தயங்கி தன்னுடைய கையிலே வைத்திருந்த ஒரு பையை கொடுத்து, இதிலே நீங்கள் சாப்பிடுவதற்காக சில பழங்களை நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று கொடுத்தார். நபிகள் நாயகம் அதை வாங்கினார். அப்படியா, தாருங்கள் என்று வாங்கினார். வாங்கி அதிலே ஒரு பழத்தை எடுத்து கடித்து சாப்பிட்டார். முழுமையாக சாப்பிட்டார். இந்த பக்கத்திலே இருந்த நண்பர்களுக்கெல்லாம் ஆச்சரியம். நபிகள் எப்பொழுதும் யாராவது ஒன்றை கொண்டு வந்து கொடுத்தால் நண்பர்களுக்கும் பகிர்ந்து தான் உண்பார். இந்த முதல் பழத்தை இவர் சாப்பிட்டு முடிக்கிறார். ஒருவருக்கும் பகிர்ந்து கொடுக்கவில்லை. அந்த நண்பர்கள் நினைத்தார்கள், அப்படியானால் இந்த மற்ற பழங்களை எங்களுக்கு பகிர்ந்து தரப்போகிறாராக்கும் என்று நினைத்தார்கள். ஆனால் நபிகள் அப்படி செய்யவில்லை. ஒவ்வொரு பழமாக எடுத்து தானே முழுமையாக உண்கிறார். நண்பர்களுக்கு பெரிய ஆச்சரியம். இப்படி செய்ய மாட்டாரே, இப்படி இன்றைக்கு செய்கிறாரே, இவருக்கு என்ன ஆயிற்று என்று அவர்கள் யோசிக்கிறார்கள். அந்த கொண்டு வந்த கிழவிக்கு ஆனந்தமான ஆனந்தம். யாருக்கு கொண்டு வந்தாலோ அதை அவர் சாப்பிடுகிறார். நண்பர்களுக்கு கொடுத்திருந்தால் கூட அந்த கிழவிக்கு மகிழ்ச்சி இருந்திருக்காது. நபிகளே சாப்பிடுகிறார் என்ற உடனே ஆனந்தப்பட்டாள், கண்ணீர் வடித்தாள். அம்மா, ரொம்ப சுவையான பழத்தை தந்தீர்கள் என்று நபிகள் நன்றி சொன்னார். அந்த அம்மையார் கண்ணீரோடு போய்விட்டார். சூழ இருந்த நண்பர்கள் அவரை கேட்டார்கள்,
நபிகள் நாயகமே, நீங்கள் இப்படி ஒரு நாளும் செய்ய மாட்டீர்களே, நல்ல உணவென்றால் எல்லாருக்கும் பகிர்ந்துதானே உண்பீர்கள், இன்றைக்கு என்ன இந்த பழங்களை மட்டும் நீங்கள் தனியே உண்டீர்கள், இதற்கு என்ன காரணம் என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் சொன்னாராம், நண்பர்களே, நீங்கள் நான் இந்த பழத்தை ருசி காரணமாக உண்டு விட்டேன் என்று நினைக்கிறீர்கள். இல்லை, இந்த பழம் மிக புளிப்பான பழமாக இருந்தது. முதல் பழத்தை நான் சாப்பிட்ட பொழுதே அதனுடைய புளிப்பு தெரிந்து விட்டது. இந்த பழத்தை நான் அந்த கிழவிக்கு முன்னாலே உங்களுக்கு தந்திருந்தால் நீங்கள் எல்லாம் சாப்பிட்டு முகம் சுளித்திருப்பீர்கள். அதனாலே அந்த பெண்ணினுடைய மனம் வாடும். அன்போடு கொண்டு வந்த அந்த பெண்ணினுடைய மனம் வாடக்கூடாது என்பதற்காகத்தான் உங்கள் ஒருவருக்கும் தராமல் புளிப்பு என்றாலும் பரவாயில்லை என்று சகித்து கொண்டு அந்த பழங்களை எல்லாம் நான் தின்றேன் என்றாராம் நபிகள் நாயகம். நான் கேட்கிறேன், இது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் உரிய கதையா? இந்த கதையை இஸ்லாமியர்கள் தலை நிமிர்ந்து ஒரு உலக அரங்கிலே சொல்ல முடியாதா? சமயங்கள் என்பவையெல்லாம் பின்னாலே வந்தவைதான். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக கடவுளை தரிசிக்கிறார்கள், அவ்வளவுதான் வித்தியாசம். அந்த தரிசனங்களிலே வேறுபாடுகள் வரலாம், அதிலே மாறுபாட்டுக்கு இடம் இல்லை. ஆனால் எல்லாரும் தேடிய பொருள், காண நினைத்த பொருள் ஒன்றுதான் என்று நினைக்கிற பொழுது அவரவர் சமயத்தவர்கள் தங்கள் தங்கள் பெருமையை வெளிப்பட பேசுவதிலே எந்த தவறும் இல்லை என்று நான் நினைக்கிறேன். நபிகள் நாயகம் அதை சொன்னார் என்ற அந்த கதையை நான் எத்தனை ரசித்து படித்திருக்கிறேன். இத்தகைய செய்திகளை உலகரங்கிலே நாம் சொல்ல வேண்டும். சும்மா சமயவாதங்கள் செய்து பிரயோசனம் இல்லை. மாணிக்க வாசகரே சொன்னார், எனக்கு அதுதான் மாணிக்க வாசகர்களே ரொம்ப பெருமை. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அரற்றி மலைத்தனர் என்றார். சும்மா பைத்தியக்காரர்கள் இப்படி பேசி கொண்டிருக்கிறார்கள் என்றார். யாரு? மாணிக்க வாசகர் சொல்லுகிறார். சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அரற்றி மலைத்தனர். அது கொஞ்சம் பேர் இந்த புத்திசாலி இருப்பான், அவனுக்கு இந்த சமயத்தையும் அந்த சமயத்தையும் சண்டை வைக்கிறது தான் வேலை. அதனால்தான் பாரதி சொன்னான், தெய்வம் பல பல சொல்லி பகை தீயை வளர்ப்பவன் மூடன் என்றான். ஆகவே இறை நம்பிக்கை என்கின்ற ஒன்றை வைத்துக்கொண்டு அந்தந்த சமயத்திலே இருக்கக்கூடிய உயர்ந்த விஷயங்களை நாம் பேசாமல் விடுவது என்பது தவறு என்பது என்னுடைய கருத்து. என்னுடைய மதத்தை பற்றி நான் தான் சொல்ல முடியும். மதத்தை பற்றி சொல்லு என்றால் மதப்பரப்பலோ அல்லது கடவுளை கும்பிடுவதற்காக நான் பண்ணுகிற பிரச்சாரமோ அது அல்ல. என் சமயம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வதற்கு எப்படி வழிகாட்டி இருக்கிறது என்று நான் சொன்னால்தான் நான் ஒரு உண்மையான சமயியாக மாறுவேன். இன்றைக்கெல்லாம் என்ன ஒரு பெரிய தவறு நடந்து கொண்டிருக்கிறது என்றால், சமயம் பற்றியே பேசக்கூடாது, பேசினால் அவன் ஒரு குற்றவாளி. நான் கேட்கிறேன் உங்களை, கடவுள் நம்பிக்கை இல்லை என்கிறவர்கள் ஒரு புறம் இருக்கலாம், அதில் எந்த மறுப்பும் இல்லை, இருக்கலாம். ஏனென்றால் நம்முடைய சைவ சமயத்தினுடைய பெருமை பற்றி பேசுகிற பொழுது நான் சொல்லுகிற ஒன்று, அதை கொஞ்சம் ஒரு சிரமமான விஷயம் கொஞ்சம் சொல்லிவிட்டு உள்ளுக்கு போகிறேன். நம் சைவ சமயிகள் அவர் காலத்தில் இருந்த சமயத்தை 24 சமயங்களாக இனங்கண்டார்கள். இதை கொஞ்சம் தெரிந்து கொள்ளுங்கள். 24 சமயங்களாக இனங்கண்டார்கள். இந்த சமயத்தில் எந்த சமயத்தையும் அவர்கள் புறந்தள்ளவில்லை. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த 24 சமயத்தையும் 4 கூறுகளாக பிரித்தார்கள். 6 சமயம் 6 சமயம் 6 சமயம் 6 சமயம் 4 கூறுகளாக பிரித்தார்கள். அந்த கூரை எப்படி பிரித்தார்கள் என்றால், சைவ சமயத்துக்கென்று ஒரு கொள்கை இருக்கும் அல்லவா, அது ஏதோ ஒரு கொள்கை, ஒவ்வொரு சமயத்துக்கும் ஒரு கொள்கை இருக்கும். அப்படி சைவ சமயம் தனக்கென்று வைத்திருக்கிற கொள்கையோடு நெருக்கமாக வரக்கூடிய சமயத்தவர்களை முதல் லிஸ்டிலே சேர்த்தார்கள். முதல் 6 சமயத்தவர்கள் என் கொள்கையோடு ஒத்துப்போகிறவர்கள், அவர்களுக்கு அகச்சமயிகள் என்று பெயர் வைத்தார்கள். அகச்சமயிகள் என்றால் எனக்கு நெருக்கமான சமயத்தவர்கள். பிறகு இன்னொரு 6 சமயத்தவரை பார்த்தார்கள். அவர்களுக்கு இவர்கள் சொல்லுகிற கொள்கையோடு உடன்பாடும் உண்டு, மறுப்பும் உண்டு. அவர்களையும் அவர்கள் புறந்தள்ளவில்லை. அவர்களை என்ன செய்தார்கள்? அகப்புறச்சமயிகள் என்று சொல்லி, அவர்கள் நமக்குரியவர்களும் தான், கொஞ்சம் வெளியிலே நிற்கிறவர்களும் தான் என்று சொல்லி அவர்களை ஒரு 6 சமயமாக பிரித்தார்கள். தயவு செய்து இதை கவனிங்கள். நாம் நம் பெருமைகளை பேச கஷ்டப்படுகிறோம். உண்மைகளை காணுவது நமக்கு விருப்பம் இல்லை. சும்மா விளையாட வேண்டும், சிரிக்க வேண்டும், கைதட்ட வேண்டும்.
இன்றைக்கு அதுதான் மேடை என்று ஆகிவிட்டது. நான் சொல்லுகிற செய்திகள் நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய செய்திகள். நான் சொல்லுகிறேன், முதல் சமயம் 6 சமயம், அகச்சமயம், அடுத்தது அகப்புறச் சமயம், உள்ளும் வெளியும். பிறகு ஒரு 6 சமயத்தை பார்த்தார்கள். அது கிட்டத்தட்ட நம் கொள்கைக்கு வேறாகவே இருந்தது. நம் கொள்கைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக, உடன்பாடு பெரும்பாலும் இல்லாத சமயங்களாக ஒரு 6 சமயம் இருந்தது. அதையும் அவர்கள் துரத்தவில்லை. அதை என்ன செய்தார்கள்? அகச்சமயம், அகப்புறச் சமயம், அடுத்தது புறச்சமயம் என்று ஒரு 6 சமயத்தை வைத்தார்கள். 6 6 6. இப்போ முடிஞ்சு போச்சா என்று கேட்டால் இல்லை. இதுதான் நான் என்னுடைய சமயத்தை பற்றி நான் பெருமிதம் கொள்வதற்கு காரணம். அதுக்கு பிறகு சொன்னார்கள், கொஞ்சம் கூட நம் கொள்கைக்கு தொடர்பில்லாத கொஞ்சம் பேர் இருந்தார்கள். கொஞ்சம் கூட நம் கொள்கைக்கு தொடர்பில்லை, அவர்களுக்கு முற்றாக நமக்கு விரோதிகளாகத்தான் இருந்தார்கள். அவர்களை என்ன செய்திருக்க வேண்டும்? இவர்கள் புறந்தள்ளி இருக்கணும். அவர்கள் சொன்னார்கள், இல்லை, அவர்களும் சமயிகள் தான். முன்னுக்கு சொன்ன 6 சமயிகள், சமயி என்ற பெயரை கொடுக்கிறார்கள். முதலில் சொன்னவர்கள் நெருக்கமானவர்கள், சமயிகள் 6 பேர். கொஞ்சம் தள்ளினவர்கள் அகப்புறச் சமயிகள், அதுக்கு புறச்சமயிகள். பிறகு சொன்னார்கள் புறப்புறச் சமயிகள் என்று 6 பேரை எடுத்தார்கள். முற்றாக வெளியிலே இருக்கிறார்கள். அப்போ இந்த 6 6 6 6 24 சமயிகளை வைத்துக்கொண்டு இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இதில் ஒரு சுவை சொல்லுகிறேன். இந்த சமயத்தை வகுத்து நம் மூதாதையர்கள் முட்டாள்கள் அல்ல, அதை முதல் நாம் நினைத்து கொள்ள வேண்டும். மூதாதையர்கள் முட்டாள்கள் ஆகியிருந்தால் நாம் எப்படி அறிவாளிகளாக ஆகியிருக்க முடியும்? அவர்கள் விந்திலே இருந்து தோன்றிய நமக்கு அறிவு வருமா? இந்த உலகத்திலே எந்த இனமும் தன்னுடைய மூதாதையர்களை முட்டாள் என்று சொல்ல விரும்பாது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி 6 6 சமயமாக பிரித்தார்களே, அந்த கடைசி 24வது சமயம் வரும் அல்லவா? இந்த புறப்புறச் சமயத்திலேயும் 1 2 3 4 அந்த கடைசி 6வது சமயம் வரும் இல்ல, அந்த சமயம் என்ன என்று ஒரு கேள்வி எழுந்தது. அங்கே தான் நான் ரொம்ப பெருமைப்படுவேன். அந்த 24வது நமக்கு ரொம்ப தூரத்திலே இருக்கிற சமயம், அந்த சமயம் என்ன என்று கேட்டவுடனே சொன்னார்கள், அந்த சமயத்துக்கு என்ன பெயர் என்றால் நிரீச்சுரவாதம். நிரீச்சுரவாதம் அது என்ன புரியலையே சாமி? அது என்னவென்றால் ஈஸ்வரனை இல்லை என்று சொல்லுகிற ஒரு சமயம். ஈஸ்வரன், அதான் நிரீஸ்வரன் என்று பெயர் வந்தது. கடவுள் இல்லை என்று ஒருத்தன் சொல்லுகிறான். நீங்கள் நினைக்கிறீர்கள் நாத்திகம் என்பது இன்றைக்கு தான் வந்தது, இப்பொழுது தான் வந்தது என்று. இல்லை, அது அன்றைக்கே வந்து விட்டது. ஒரு குரூப் சொல்லிச்சுது, கடவுள் இல்லை, கண்ணாலே காணாத இதையும் நான் நம்ப மாட்டேன். அவன் சொன்னான். அவன் இந்த பஞ்சபூதங்கள் என்பதையே ஒத்துக்கொள்ள மாட்டான். அது படித்து பார்த்தால் தான் தெரியும். பஞ்சபூதங்களையே ஒத்துக்கொள்ள மாட்டான். ஏனென்றால் பூதங்கள் 4 தான் என்பான். நிலம், நீர், தீ, காற்று. ஆகாயத்தை ஒத்துக்கொள்ள ஏன்? ஆகாயம் கண்ணுக்கு தெரியவில்லை, ஆகவே ஒத்துக்கொள்ள முடியாது. இப்படிப்பட்டவன் அவனுக்கு 4 தான் தத்துவமே. அந்த கடவுள் இல்லை என்கின்றவன் இருக்கிறானே, அவனை கொண்டு வந்து 24வது சமையாக வைத்து, நீயும் ஒரு சமையை தான், வா நம்ம சபையில் உட்கார்ந்து சாப்பிடுவோம். இப்படி ஒரு சபை சொல்லுமா? நீங்கள் கிட்ட சொந்தக்காரர்கள், அண்ணன் தம்பி, இப்படி வா. அதுக்கு அடுத்தவன் கொஞ்சம் தூர சொந்த பக்கத்து வீடு, வா. அடுத்த ஊர்காரன், வா. மற்றவன், என்னை எதிர்க்கிறியா? எதிரி, வா, நீயும் எனக்கு எல்லாம் வேண்டப்பட்டவன் தான், ஒன்றா உட்கார்ந்து சாப்பிடுவோம் என்று எல்லாரையும் சமையி என்று சொன்னது நம் சமயம். இதில் ஒரு வேடிக்கை என்னவென்றால், இந்த கடைசி ஆள் இருக்கிறானே, கடவுள் இல்லை என்று சொன்னவன் இருக்கிறானே, அவனுக்கு கோபம் வந்து விட்டது. நான் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறேன், நீ என்னை எப்படி சமையி என்று சொல்லலாம்? உண்மையில் கோபிக்க வேண்டிய அவன் கோபிக்கிறான். நீ வா, நீயும் சமைதான் என்று அவனை கூப்பிட்டவொடனே, நான் தானே கடவுளே இல்லை என்றேன், என்னை நீ எப்படி சமையி என்று சொல்லலாம் என்று இவன் கேட்கிறான். அதுக்கு அவன் சொன்னான், இந்த சைவன் சொல்லுகிறான், நான் ஏன் உன்னை சமையி என்று சொல்கிறேன் தெரியுமா? நீ கடவுள் இல்லை என்கிறாய். கடவுள் இல்லை என்கிறாய். எப்படி நீ இல்லை என்றாய்? நீ அதை தேடி இருக்கிறாய். தேடியபடியால் தான் உனக்கு இல்லை என்ற பதில் வந்தது. கடவுளை தேடியபடியால் நீயும் சமைதான். தேடாமல் ஒரு பொருளை இல்லை என்று சொல்ல முடியுமா? இப்போ இந்த இடத்துல செம்பில்லை என்கிறேன், நான் தேடி விட்டு தானே இல்லை என்று சொல்ல முடியும். கடவுளை இல்லை என்று சொல்கிறாய் என்றால் நீ தேடி இருக்கிறாய், இப்போது உனக்கு அது தெரியவில்லை, அதனால் இல்லை என்கிறாய்.
தேடின காரணத்தினாலே நாங்கள் எல்லாரும் தேடியவர்கள் தான், ஒவ்வொரு நிலையிலே கண்டுகொண்டோம். நீயும் தேடினாய், இல்லை என்கிறாய், அதனாலே நீயும் சமயதான். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் தான் சொல்வார், நான் ரொம்ப வியப்பேன். சைவர்கள் கடவுளை சிவன் என்றார்கள். அவர் சொல்கிறத சொல்கிறேன் நான். சைவர்கள் கடவுளை சிவன் என்றார்கள். வைஷ்ணவர்கள் கடவுளை மகாவிஷ்ணு என்றார்கள். சாக்தர்கள் கடவுளை சக்தி என்றார்கள். கானாபத்தியர் பிள்ளையாரை கடவுள் என்றார்கள். நாத்திகர்கள் இல்லையை கடவுள் என்றார்கள். அவர் சொன்ன வார்த்தை. சைவனுக்கு சிவன் கடவுள், வைஷ்ணவனுக்கு திருமால் கடவுள், சாக்தனுக்கு சக்தி கடவுள், நாத்திகனுக்கு இல்லை கடவுள். அவன் இல்லை என்ற சொல்லாலே ஏதோ ஒன்றை சொல்கிறான் அல்லவா, அதுதான் கடவுள் என்றான். இப்படி ஒரு வேர் மிகுந்த சமயம் நம் சமயம். நான் அதனாலே பெருமைப்படுகிறேன். நாத்திகர்களை புறந்தள்ளவில்லை. சிதம்பரத்திலே ஒரு காலத்திலே நாத்திக வாதம் செய்வதற்கு மண்டபங்கள் இருந்ததாக சொல்கிறார்கள். கடவுள் இல்லை என்றவர்கள் வாதிடலாம். எனக்கு ரொம்ப பெருமை என்னவென்றால், இந்த அரங்கிலே எல்லார் கருத்துக்கும் இடம் உண்டு. எல்லார் கருத்துக்கும் இடம் உண்டு. நான் இன்றைக்கு தெய்வீகம் பற்றி சொல்லிவிட்டு போவேன், நாளைக்கு ஒருவர் தெய்வம் இல்லை என்றும் சொல்லலாம். அதுதான் நேர்மை. அப்படி இருக்க வேண்டும். என் கருத்தை எல்லாரும் விழுங்கிக் கொள் என்று கேட்டால் அது பொய் வரும். எனக்கு என்னுடைய கருத்தை நான் சொல்ல உரிமை இருக்கிறதே தவிர, இதுதான் நீ எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பொய் வரும். அது கடவுள் இருக்கிறவன் என்றவனும் அப்படி சொல்லக்கூடாது, இல்லை என்றவனும் சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் தத்தம் கருத்தை சொல்லுகிற உரிமை இருக்கிறது. அதனால்தான் சைவ சமயத்தினுடைய பெரியவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள், சாமியை வெறுமனே கும்பிட்டார்கள் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். சாமி கும்பிட்டதுதான் அவர்கள் வேலை. அது கும்பிட்டார்கள், அது வேலை. அவருடைய போக்கு என்ன இருந்ததென்றால், இந்த உலகத்தை நேசித்தார்கள். உலகத்தை நேசிக்க தெரிந்தது. வேறு எனக்கு நான் ரொம்ப பெருமைப்படுகிற ஒரு பாடல், திருமூலர் சொன்ன பாடல். உலகத்திலே எனக்கு இப்படி ஒருவர் சொல்லியிருப்பார்களா என்று எனக்கு ஆச்சரியம். அவர் என்ன சொன்னார், அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். அன்பு வேற, சிவம் என்று வேற என்று யாராவது சொல்றியாடா? கோயிலுக்குள்ளே நீ வராதே, நீ பூசை பண்ணப்படாது, நீ கோயிலுக்குள்ளே வராதே, உனக்கு உரிமை இல்லை, இப்படி ஒருத்தன் சொல்கிறாயாடா? உனக்கு சைவத்திலே இருக்கிற தகுதியே கிடையாது. நீ முதல் வெளியில் போ, நீ முதல் வெளியில் போ. ஏனென்றால் உன்னிடம் அன்பில்லை. அன்பில்லாத உனக்கு சிவம் இல்லை, உனக்கு கோயிலுக்குள்ளே நிற்கிற தகுதியே இல்லை. இப்படி சொன்ன சமயம் நம் சமயம். அந்த மகா முனிவன் சொல்லிவிட்டு போனானே, அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். பிறகு சொன்னார், அதை சொல்லிட்டு சொல்கிறார், பிறகு வலியுறுத்துகிறார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார். அன்புதாண்டா கடவுள், அன்புதாண்டா கடவுள். அன்பையும் சிவத்தையும் வேறு வேறென்று சொல்லுகிறான் என்றால் அவனுக்கு கடவுளை தெரியவில்லை. அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார். பிறகு சொன்னார், அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திடுவாரே. இந்த ஒரு பாட்டு போதாதான் நம் சமயத்தை கொடிபிடித்து தூக்கி நாம் காட்டுவதற்கு? கொடிபிடித்த என்றால் நான் இன்றைக்கு இருக்கிற கட்சி கொடிகளை சொல்லவில்லை, பொதுப்பட சொல்லுகிறேன். சமயத்தினுடைய பெருமை. இப்போ அன்பை சொன்ன இதைத்தானே எல்லா சமயமும் சொல்லியது. ஒரு கன்னத்தில் அடித்தால் மறுகன்னத்தை காட்டு என்று இயேசுபிரான் சொன்னதுக்கு பின்னாலே இருக்கிற அர்த்தம் என்ன? அன்பு செய். உலக சதுரத்தை போதித்த இஸ்லாமியர்கள் சொன்ன அந்த வாக்குக்கு அர்த்தம் என்ன? அன்பு செய். புத்தம் சரணம் கச்சாமி என்று சொன்ன அந்த புத்தர் சொன்ன அதற்கு பின்னாலே இருக்கிற கருத்து என்ன? அன்பு செய். அந்த அன்பை சிவமாக கொள்கிற சமயமாக என் சமயம் இருந்தது என்பதிலே என் சமயமும் சரியான ஒரு சமயமாக இருந்திருக்கிறது என்று நான் பெருமை கொள்கிறேன். நிச்சயமாக நான் பெருமை கொள்கிறேன். இன்றைக்கு என்ன பிரச்சனை நான் நினைக்கிறது உண்டு. இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்று நான் சொன்னோன்னே ரெண்டு விதமாக நினைத்திருப்பார்கள். ஒன்று, ஏதோ ஊர் பிரச்சனை இவர் பேச போகிறார். இன்னொருத்தர் நினைத்திருப்பார்கள், இவர் ஏதோ சமய பிரசங்கம் பண்ண போகிறார். ரெண்டும் இல்லை. இன்றைக்கு உலகத்திலே இருக்கிற பிரச்சனையே, நான் நினைத்தாலும் நான் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ முடியவில்லை. நான் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வேண்டும் என்று தான் நினைக்கிறேன். ஆனால் நான் நினைத்தாலும் மண்ணில் நல்ல வண்ணம் என்னால் வாழ முடியவில்லை. என்னை இன்றைக்கு இருக்கிற சமுதாயம் என்னை மண்ணில் நல்லவனாக வாழ விடுவதில்லை. நான் பல இடங்களிலே முன்பும் சொல்லியிருக்கிறேன். இங்கே பாருங்கள், இதை சொன்னால் ஒன்றும் தப்பில்லை. நீ சிகரெட் குடிப்பாயா என்று என்னை ஒருவர் கேட்டால்
ஆம் என்பது தான் பதில். சத்தியம் பண்ணி சொல்லுகிறேன், ஆம் என்பது தான் பதில். நீ சாராயம் குடிப்பாயா என்று ஒருவர் கேட்டால் ஆம் என்பது தான் பதில். நான் என்னை வைத்து சொல்கிறேன், ஆம் என்பது தான் பதில். நீ பெண்களை கண்டபடி பார்ப்பாயா? சாமியாராக இருக்கிறவர்கள் அதை செய்யாட்டி என்ன? ஆம் என்பது தான் பதில். என்னையா ஒரு வெக்கம் இல்லாமல் இதை ஒரு மேடையிலே சொல்லுகிறாயே என்றால் யதார்த்தத்தை சொல்ல வேண்டி இருக்கிறது. எப்படி சொல்கிறேன் என்றால், நான் பஸ்ஸில் ஏறி போகிறேன், நான் முன்பும் சொல்லியிருப்பேன், பஸ்ஸில் ஏறி போகிறேன், எனக்கு பக்கத்தில் இந்த பக்கத்தில் இருந்தவன் ஒரு சிகரெட் குடிக்கிறான், இவன் ஒரு சிகரெட் குடிக்கிறான், இவன் ஒரு சிகரெட் குடிக்கிறான், இவன் ஒரு சிகரெட் குடிக்கிறான், இவன் ஆளுக்கால் ஒவ்வொரு சிகரெட் குடிக்கிறான், இவன் 4 பேரும் விடுற புகையை நான் குடிக்கிறேன். நான் சிகரெட் குடிக்கவில்லை என்று எப்படி சொல்ல முடியும்? நான் குடிக்கிற மருந்துகளிலே, நான் குடிக்கிற சோடாக்களிலே வருகிற எல்லாத்திலும் இத்தனை வீதம் ஆல்கஹால் இருக்கிறது என்று எழுதியே விற்கிறான், அதைத்தான் வாங்கி குடிக்கிறேன். அப்போ நான் சாராயம் குடிக்காதவன் எப்படி சொல்ல முடியும்? கண்ணை மூடிக்கொண்டு வீட்டுக்குள்ளே வந்து பூந்துட்டாலும் ஒருத்தரையும் பார்க்கப்படாதுண்டு வீட்டில் டிவியை போட்டால் 5 பேர் அறையுடையோடு நின்று ஆடுகிறார்கள், நான் எப்படி பார்க்காமல் இருக்க முடியும்? இப்போ பாருங்க, நான் ஒழுக்கமாக இருக்க நினைத்தாலும் இந்த மண் என்னை ஒழுக்கமாக இருக்க விடாமல் இருக்கிறது. அந்த அளவுக்கு இந்த மண்ணை கெடுத்து கொண்டிருக்கிறோம். ஐயா சொன்னார்களே, இந்த அடிப்படை பூமியை வளம்படுத்துகிற விஷயம் பற்றி சொன்னார்களே, பூமியை வளம்படுத்துவது என்பது ஒன்று, அதற்கு முன்பு மனித பண்பாட்டை வளம்படுத்த வேண்டும், பண்பாட்டை வளம்படுத்த வேண்டும். நாங்கள் எல்லாம் சுதந்திர தினம் கொண்டாடுவதற்கு தகுதியற்றவர்கள் என்பது என்னுடைய அபிப்பிராயம். இதை நான் சொல்வதாலே உங்களிலே யாருக்காவது மனம் வந்தால் மன்னித்து விடுங்கள். சுதந்திர தினம் கொண்டாட எங்களுக்கு உரிமை இல்லை. நாங்கள் இன்னும் சுதந்திரம் பெறவில்லை. யார் சுதந்திரம் பெற்றீர்கள்? வெள்ளைக்காரன் விட்டு போன பிறகு வெள்ளைக்காரனிடமிருந்து விடுதலை பெற்று விட்டீர்களா? யாராவது விடுதலை பெற்று விட்டீர்களா? புறத்திலே ஆட்சியை நம் கையில் தந்துவிட்டு போயிருக்கிறான். மற்றும்படிக்கு நம்முடைய அகத்திலே நம்மை இன்றைக்கு வரைக்கும் அவன்தான் ஆண்டு கொண்டிருக்கிறான். இன்றைக்கு வரைக்கும் அவன்தான் ஆண்டு கொண்டிருக்கிறான். இல்லை என்று சொல்ல முடியுமா? காலகாலமாக சாப்பிட்டு இட்லி பிடிக்கவில்லை, தோசை பிடிக்கவில்லை, பூரி பிடிக்கவில்லை, பீட்சா தான் பிடிக்கிறது நம் பிள்ளைகளுக்கெல்லாம். அவர்களோடு சேர்ந்து நமக்கும் அதுதான் பிடிக்கிறது. எங்கே இருந்த இந்த உணவை கண்டாய்? உனக்கு எப்படி இந்த உணவு வந்தது? வெள்ளைக்காரன் போட்ட பிச்சை. அந்த உணவினுடைய ஆபத்து உனக்கு தெரிகிறதா? அவன் என்ன செய்கிறான்? விற்பனை பண்ணிவிட வேண்டும். என்னென்ன சுவை தருமோ அதை அள்ளி கொட்டி போட்டால் சுவைக்கும். அது எங்களுக்கு தெரியாதா? சீசை அள்ளி போட்டு அதில் என்னென்ன போட, உடம்பு அது எவ்வளவு சாப்பிட வேணும் என்று ஒரு அளவு இருக்கிறது அல்லவா? அந்த அளவில்லாமல் அள்ளி கொட்டி போட்டால் சாப்பிடுகிற பொழுது ருசியாகத்தான் இருக்கும். எத்தனை நாளைக்கு சாப்பிடுவாய்? கொஞ்ச நாளைக்கு, அதுக்கு பிறகு போய்விடுவாய். அதில் அந்த சொல்லிலேயே சா என்று தானே போட்டிருக்கான், பீட்சா. அப்படித்தானே சாப்பிடுகிறோம். உணவுலே எங்களோட உணவு போய்விட்டதே. வெள்ளைக்காரனுக்கு அடிமை தான் இன்றைக்கு பெருமை. கொக்கோ கோலா குடிக்க வேண்டும், குடித்தாதான் பெருமை. அப்படித்தானே இன்றைய இளைஞன் நினைக்கிறான். இது ஒரு பக்கம் என்று கேட்டால், உடையிலே மாறிவிட்டோமா? நம்முடைய எத்தனை பேரிடம் இன்றைக்கும் வேட்டியும் சால்வையும் இருக்கிறது? நான் வேட்டி சால்வை உடுத்தால்தான் தமிழன் என்று சொல்லுகிற ஆள் இல்லை, எனக்கு அது வேற விஷயம். ஆனால் அந்த உடையை மதிக்கவாவது நம்ம இனத்துக்கு தெரிகிறதா? நான் இன்று கூட வந்து கொண்டிருந்தேன், இங்கே தான் வந்து கொண்டிருந்தேன் காரிலே. ஒரு பெண்மணி, ஒரு ஸ்கூட்டரில் ஒரு பெண்மணி போகிறாள். அப்படி எங்கேயோ ஒரு பெரிய உத்தியோகத்தில் இருப்பாள் போல இருக்கிறது. அப்படி பார்க்கிறேன், கன்னம் கரேர் என்ற அந்த ட்ரௌசர், அதற்கேற்ப கருப்பு நிறத்திலே ஒரு டிஷர்ட், அதுக்கு மேலே கருப்பு நிறத்திலே ஒரு கோட். இதில் எது நம் உடுப்பு எனக்கு தெரியவில்லை. இதில் என்ன கொடுமை என்று கேட்டால், வெள்ளைக்காரன் அதை போட்டது சரி. நான் வெள்ளைக்காரனை இப்படி சொல்ல, அவன் போட்டது சரி. ஏனென்றால் அவனுடைய பிரதேசம் குளிர் பிரதேசம். குளிரை உள்வாங்கல் விட வேண்டுமானால் கருப்பு உடை போடலாம், தடித்த உடை போட வேண்டும். அது ஒரு உடுப்புக்கு மேலே இன்னொரு உடுப்பு போட வேண்டும். அப்போ தான் குளிரை தாங்க முடியும். காலிலே தான் குளிர் ரொம்ப அதிகமாக பாதிக்கும், அதனாலே சொக்ஸ் போட வேண்டும். நெஞ்சிலே அடுத்ததாக பாதிக்கும், அதுதான் அவர்கள் டையாக முதல் கட்டத் தொடங்கி இப்பொழுது நாகரிகமாக வந்து விட்டது. இதெல்லாம் அவனுக்கு சரி, உனக்கு சரியா? ஐயா, ஏசி போட்டாலும் வேர்க்கிறது.
வீட்டுக்குள்ளே ஏசி போட்டாலும் வேர்க்கிற இந்த நாட்டிலே பிறந்து கருப்பு கோட் கருப்பு டவுசர் போட்டு கொண்டு போகிறாயே, உனக்கு சொந்த புத்தி கொஞ்சமாவது இருக்கிறதா? நீ எப்படி சுதந்திர தினம் கொண்டாடலாம் நான் கேட்கிறேன். உனக்கு அதை போட்டால் பெருமை என்று நீ நினைக்கிறாய். என்னுடைய ஆசிரியர் இருந்தார் பாருங்கள், இலக்கண வித்தகர் நமசிவாய தேசிகர் என்று அவருக்கு பெயர். அவர் ஒரு 4 முழ வேட்டி துண்டு, ஒரு சின்ன துண்டு, வெள்ளை துண்டு, அது கூட பளிச்சென்று வெள்ளையாக இருக்காது. வீட்டில் அவர் அதையே போடுவார், ஆனால் துவைச்சு தான் கட்டுவார். ஒவ்வொரு நாளும் துவைத்து தான் கட்டுவார். அது கயர்கள் முதல் இதெல்லாம் பிறண்டு இருக்கும். அதுதான் அவருடைய உடுப்பு. எங்களுடைய தலைநகரத்துக்கு வந்தாலும் அவருக்கு அதுதான் உடுப்பு, மாற்ற மாட்டார். அவர் சொல்லுவார், ஷேட் போடுறதா, அதை எப்படி போடலாம் என்பார். இந்த வெக்கையை அவரால் தாங்க முடியல. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டோமே. நம்முடைய உடை இன்றைக்கு நம் கையில் இல்லை, நம்முடைய உணவு நம் கையில் இல்லை, நம்முடைய வழிபாட்டு முறை இருக்கிறது என்றால் வழிபாட்டு முறை இல்லை. அந்த விஷயத்திலே நான் கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் போற்றுகிறேன். அவர்கள் இன்றைக்கும் தங்கள் சமயத்தை போற்றுகிறார்கள். நாங்கள் தான் கைவிட்டு விட்டோம். நெற்றியிலே விபூதியோடு ஒரு பிள்ளையை பார்க்க முடியவில்லை. அப்போ என்ன, நம் மூதாதையர்கள் எல்லாம் முட்டாளா? இதை சும்மா அப்போ சொன்னார்களா? அதில் ஏதாவது நியாயம் இருக்கிறதா? என் மதத்தை நான் அடையாளப்படுத்த ஒரு குறியீடு வைப்பதிலே என்ன தவறு? அது இல்லாமல் போய்விட்டது. என் மதம் பற்றியது பண்பாடு அது நிற்கிறதா? நான் இரத்த கண்ணீர் வடித்து சொல்லுகிறேன், இரத்த கண்ணீர் வடித்து சொல்லு. இதெல்லாம் இறக்குமதியான விஷயங்கள். சாப்பாடு இப்படி கெட்டது, உடுப்பு இப்படி கெட்டது, இவையெல்லாம் இறக்குமதியான விஷயங்கள். கடைசியாக என்ன ஆயிற்று தெரியுமோ? நம் பண்பாடு கெட்டதையா, அதுதான் பெருங்கொடுமை. பண்பாடு கெட்டது என்றால் என்ன? பண்பாடு கெட்டது என்பதற்கு சொல்லுகிறேன், வேறொன்றும் இல்லை. எங்களுக்கு சமுதாயத்திலே எங்களுக்கு ஒரு உண்மை தெரியும். என்னவென்றால், தமிழர்கள் அதை நன்றாக வாழ்ந்து அனுபவித்து தெரிந்து வைத்திருந்தார்கள். வாழ்க்கை ஒரு வட்டம், வாழ்க்கை ஒரு வட்டம். இப்போ பாருங்க, இதில் நீ ஒரு குழந்தை, இந்த குழந்தையை குழந்தையாக உன்னால் இயங்க முடியாது, தனியே குழந்தையாக இயங்க முடியாது. உனக்கு உணவு தர வேண்டும், உன்னை பாதுகாக்க வேண்டும். ஆகவே உனக்கு ஒரு பெற்றோர் வேண்டும். இது கீழ்ப்புள்ளி. இப்போது நீ இளைஞனாக வந்து விட்டாய். இப்போது உனக்கு அடுத்ததாக நீ ஒரு 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 குடும்பஸ்தனாக மாறுகிறாய். இப்போ குடும்பஸ்தனாக மாறிவிட்டாய் அல்லவா? இது அடுத்த நிலை. இப்பொழுது உனக்கு ஒரு குழந்தை பிறந்து விட்டது. இது 3வது நிலை. நீ இந்த இடத்துக்கு போகிற பொழுது உன்னை குழந்தையாக பாதுகாத்த பெற்றோர்கள் இப்பொழுது இயங்க முடியாத நிலைக்கு வந்திருப்பார்கள். நீ இயங்க முடியாமல் குழந்தையாக இருந்த காலத்திலே இயங்கக்கூடியவர்களாக இருந்த பெற்றோர்கள் நீ இயங்கக்கூடியவனாக வருகிற காலத்திலே இயங்க முடியாதவர்களாக மாறிவிடுவார்கள். எப்படி நீ குழந்தையாக இருந்த பொழுது படுத்த படுக்கையிலேயே சலம் கழித்தாயோ மலம் கழித்தாயோ, அப்படி பெற்றோர்கள் வந்து விடுவார்கள். நினைத்து பாருங்கள், அதை சுமை என்று கருதுகிற ஒரு சமுதாயம் இன்றைக்கு வந்துவிட்டது. பெற்றோரை சுமை என்று கருதுகிற சமுதாயம். சீ என்று சொல்லத்தான் மனம் வருகிறது. அந்த பெற்றோர் இல்லாவிட்டால் நீ வாழ்ந்திருப்பாயா? வாழ்ந்திருக்க உன்னால் முடியுமா? இன்றைக்கு பெற்றோரை கொண்டு போய் அனாதை விடுதியிலே விடுகிறாயே, நீ குழந்தை, உன்னை வைத்துக்கொண்டு வாழ்க்கையை அனுபவிக்க முடியவில்லை என்று இளம் வயதிலே அந்த பெற்றோர்கள் நினைத்திருந்தால் நீ அனாதை விடுதியிலே அல்லவா வாழ்ந்திருப்பாய்? அந்த பண்பாடு கூடவா உனக்கு தெரியவில்லை? கொண்டு போய் வயோதிபர் இல்லத்திலே விடுகிறார்கள். என்ன காரணம்? நமக்கென்று ஒரு இயல்பில்லை. வெட்கமாக இருக்கிறது. இத்தனை பெரிய வள்ளுவன் தோன்றிய, இளங்கோ தோன்றிய, கம்பன் தோன்றிய, நால்வர் தோன்றிய சந்ததியில் வந்த நாங்கள் ஒரு வெள்ளைக்காரன் போட்ட பிச்சையை நாங்கள் வாங்கி சாப்பிடுவதற்கு இன்றைக்கு தயாராக இருக்கிறோம். நாணப்படுகிறேன். உனக்கென்று ஒரு பரம்பரை இருக்கிறதல்லவா, பாரம்பரியம் இருக்கிறதல்லவா? எப்படி ஒரு கோழி குஞ்சுகளை அணைப்பது போல உறவுகளை எல்லாம் அணைத்து வாழ்ந்தார்கள் நம் மூதாதையர்கள். நான் எத்தனை பேரை அணைத்து வாழ்ந்தார்கள். அந்த காகம் பரிமாறுவது போல எடுத்து எல்லாருக்கும் கொடுத்து 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 தானே சாப்பிட்டார்கள். இன்றைக்கு செல்வம் பெருகிவிட்டது, ஆனால் மனதிலே வறுமை வந்துவிட்டது. அன்றைக்கு வறுமை இருந்தது, மனதிலே செல்வம் இருந்தது. இதுதான் வித்தியாசம். இந்த இழப்புகளை எல்லாம் எப்படி நாங்கள் கண்டோம் என்றால், எப்படி பெற்றுக்கொண்டோம் என்றால், எல்லாம் மேற்கு நாட்டன். அவன் துப்புகிற எச்சில் கூட எனக்கு அமிர்தமாகப்படுகிறது. இப்படி வாங்கி கொண்டு நான் இன்றைக்கு சுதந்திர தினம் கொண்டாடுகிறேன் என்று கொடியேற்றுவாயானால் காந்தி அழுவார். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். காந்தி கண்ணீர் வடிப்பார்.
மனித வாழ்க்கையை நாளாந்தம் இழந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் எனக்கு இந்த சம்பந்தர் சொன்ன இந்த வார்த்தையிலே எனக்கு ஒரு பெருமிதம் வரும். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்று சொன்னாரே, அட அந்த மனுஷன் இப்படி சொல்லி இருக்கிறாரே என்கிற பொழுது ஒரு தெம்பு வரும். தெய்வ குழந்தை அல்லவா, ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம், இயல்பாக வாழ். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நீ நினைத்தாள், அதான் முக்கியம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை. சந்தோஷமாக வாழலாம். அந்த சந்தோஷத்தை நீ இழந்து போய் நிற்கிறாய் என்றால் எனக்கு நான் இன்றைக்கு வீட்டுக்கு ஒரு பிள்ளை, அதை வேற பெருமையாக சொல்கிறார்கள். வீட்டுக்கு ஒரு எங்கள் தலைமுறையிலே என்னுடைய தாயார் குடும்பங்களிலே 5 பிள்ளைகள், ஆக குறைந்தது 5 பிள்ளைகள். என் பாட்டி தலைமுறையிலே 13 பிள்ளைகள். இதெல்லாம் பொய்யில், உங்களுக்கும் தெரியும், இந்த ஊரிலும் அப்படித்தான் இருந்திருக்கும். இப்போ ஒத்த பிள்ளை பெற்றதால் என்ன நட்டம் வந்தது தெரியுமோ, அவனை பார்த்து நாங்களும் இப்போ எல்லாம் சுருக்குறோமா, வாழ்க்கையை சுருக்குறோமா, எல்லாம் பிள்ளைக்கு கொடுக்க வேணுமா, பிள்ளைக்கு ஒரு குறையும் விடப்படாதாம், அவன் என்ன கேட்குறானோ கொடுக்கும். அப்போ ஒரு பிள்ளை இருந்தால் தான் அப்படி கொடுக்கலாம். பைத்தியக்காரா, அந்த ஒரு பிள்ளை நாளைக்கு நீயும் உன் மனைவியும் இறந்த பொழுது அதற்கு கொடுக்க ஒருவரும் இல்லாமல் நிற்கப் போகிறதே, கை கொடுக்க ஒருவரும் இல்லாமல் நிற்கப் போகிறதே என்பது கூடவா உனக்கு தெரியவில்லை? இன்றைக்கு நீ கொடுக்குற ஐஸ்கிரீமும் சாப்பாடும் பொம்மையும் தானே அதுக்கு முக்கியம். நாளைக்கு அது வளர்ந்து சோர்வுறுகிற பொழுது நான் உனக்கு நிற்கிறேன், சக உதரன் நிற்கிறேன், உன் வயிற்றிலே பிறந்தவன் நான் நிற்கிறேன், பயப்படாதே, எனக்கு சொல் என்று சொல்ல ஒரு சகோதரன் இல்லாவிட்டால் நீ என்ன மனிதன்? அந்த சகோதரனை கொடுக்க முடியாமல் சாப்பாடு கொடுக்கிறாய், முட்டாளினம். சகோதரனை கொடுக்க முடியாமல் சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் இந்த பண்பாட்டு சிதைவுகள். அதனால்தான் வள்ளுவர் சொல்கிறார், ஒரு குறையும் இல்லை. எனக்கு தெரிய என்னுடைய தாயாருடைய தாயார் இருந்த காலம் தொடக்கம் எனக்கு தெரியும், அறிவிக்க தெரியும். அவர் ஒரு நாளும் வீட்டுக்கு வந்தவர்களை அவர் ரொம்ப சாதாரணமாக எங்கள் வீட்டிலே அந்த சமையலறை என்பது ஒரு ஓலை குடிசை, அப்படித்தான் பெரும்பாலும் இருக்கும். இந்த பனைமட்டைகளை வைத்து வேய்ந்திருப்பார்கள், இந்த நெருப்பு பிடிக்காமல் மேலே பனை ஓலையால் வேய்ந்திருப்பார்கள். இதுதான் மண்ணாலே மெழுகி சாணம் போட்டு மெழுகுவார்கள். இதுதான் அந்த வீடு. எரிக்கிறது அடுப்பு வச்சு விறகு வச்சு எரிக்க வேணும், பாலை வச்சு எரிக்க வேணும், எரித்து தான் சமையல், மண்பானையில் தான் சமையல். அப்போ எல்லாம் இந்த சில்வர் பாத்திரம் வரையில்லை, பித்தளை பாத்திரம்தான். வீட்டில் இருக்க பெண்களில் 6வது ஒருத்தருக்கு என்ன வேலை என்றால், காலமாக போயிருந்து ஒரு வாளியில் தண்ணி அள்ளி வச்சு அந்த பித்தளை பாத்திரம் எல்லாம் அப்படியே விளக்கி எடுக்க வேண்டும். அதை ஒரு வேலையாக செய்ய மாட்டார்கள். அப்பொழுதுள்ள பெண்கள் சந்தோஷமாக செய்வார்கள். அதை விளக்கிட்டு கழுவிட்டு இப்படி சூரிய வெளிச்சத்தில் இப்படி பிடிச்சு பார்ப்பார்கள், மினுங்குதான்ட்டு. அதுக்கு பிறகு தான் கொண்டு உள்ளே வைப்பார்கள். இப்படி இருந்த வாழ்க்கை நம் வாழ்க்கை. அந்த மண் சமையலறைக்குள்ளே தான் பாட்டி 50 பேருக்கு சாப்பாடு போட்டாள். எனக்கு இன்றைக்கும் தெரியும், வீட்டுக்கு யாராவது ஒருத்தர் வந்தால் என்னுடைய பாட்டி சாப்பிடுகிறாயா என்று கேட்டதில்லை, சாப்பிட்டாயா என்று கேட்டதில்லை, சாப்பிடு என்று தான் சொல்வார். சாப்பிடு என்று யார் வந்தாலும், தம்பி வா சாப்பிடு. நாங்கள் இப்போ அப்படி இல்லை, மாறிட்டோம். சாப்பிட்றீங்களோ, எந்த வெக்கம் கட்டவனோ பண்ணுவான். சாப்பிடுகிறீங்களோ, அதுக்கு பிறகு சாப்பிட்டு வந்துட்டீங்களோ, அது இப்போ இன்னும் கொஞ்சம் மேலே வளர்ந்துட்டோம். அதுக்கு பிறகு சில பேர் சாப்பிட்டு இருப்பீங்கன்றே சொல்கிறான். ஏண்டா நீ இல்லைன்னு சொல்லு, அதுக்குத்தான் நான் உன்னை கேட்குறேன். அப்படித்தான் வாழ்ந்தார்கள். வறுமை, ரொம்ப வறுமை இருந்தது. ஒன்றும் பெரிய இப்போ இருக்கிற செல்வத்தினுடைய 100ல் 1 பங்கு ஒரு வீட்டிலே இருக்கவில்லை. கார் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் மனம் நிறைய அன்பிருந்தது. அந்த அன்பை கொண்டு அள்ளி அள்ளி கொடுத்தார்கள். எல்லாருக்கும் அள்ளி கொடுத்தார். எவன் வந்தாலும் ஒரு சமையல், ஒரு சாப்பாடு இல்லை என்றே எங்கள் வீடுகளிலே அந்த காலத்திலே இருந்ததில்லை. எனக்கு நன்றாக தெரியும். சாப்பாடு இருக்காது, கட்டாயம் பானையிலே சாதம் இருக்கும். அது ராத்திரி இருந்து மிஞ்சும். அந்த மிஞ்சிற சாதத்திலே தண்ணி ஊற்றி வைப்பார்கள். ஏனென்று கேட்டால் ராத்திரியிலே யாராவது வந்தால் போட வேணுமே என்பார்கள். இன்றைக்கு 4 பேரா, அப்போ ஒரு இவ்வளவு அரிசி போட்டால் போதும், எல்லாம் கணக்கு வச்சு தராசில் நிறுத்தி வச்சுருக்கிறான். அதைத்தான் போடுவான். போட்டு சாதம் வந்தால் சமமாக பிரித்து சாப்பிட்டு பானையை சுத்தமாக கழுவி கவிட்டுட்டு தான் படுக்கிறார். ஒரு பிள்ளை வர முடியாது, பிறகும் வர முடியாது, சாப்பிடக்கையும் வர முடியாது.
சாப்பிடக்கு வந்தாலும் கொடுக்க மாட்டான். இதுதான் நீ செல்வனா? இதுதான் உன்னுடைய வாழ்க்கையா? அவர் சம்பந்தர் சொன்னார், எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவில்லை. நினைச்சு பாருடா, அந்த கிழவி வாழ்ந்தது முடிஞ்சது தானே, உன்னாலே ஏன் வாழ முடியவில்லை? அந்த கிழவி 13 பிள்ளைகள் பெற்று சகோதரங்கள் எல்லாம் கைகோத்து நின்றனவே ஒரு இன்ப துன்பம் வருகிற பொழுது. உனக்கு அது ஏன் தெரியவில்லை? எனக்கு தெரிய சொல்லுகிறேன் பாருங்கள். இதில் உங்களுக்கு பதிக்க வேணும் என்பதற்காக சொல்லுகிறேன். என் பாட்டியினுடைய தாய் பூட்டி, அவர்களுக்கு தான் இந்த 13 பிள்ளை அப்படி ஏதோ, அவர்கள் கடைசியிலே படுக்கையிலே கிடந்தார்கள். மலம் சலம் எல்லாம் படுக்கையிலே போச்சு. ஒரு ஆம்பளை பிள்ளை அந்த தாயை வச்சு பார்த்தார் பாருங்க. ஒரு ஆண் பிள்ளை, பொம்பளை பிள்ளையும் இல்லை. ஒவ்வொரு அப்போ இப்போ மாதிரி பெரிய இந்த மாபிள் போட்ட பாத்ரூம் கிடையாது, பைப்பை திறந்தா வர்ற தண்ணி கிடையாது. ஒரு பக்கத்தில் மணல் குவிச்சு வச்சிருப்பார்கள். நான் கண்ணால் பார்த்துருக்கிறேன். அந்த கிழவி மலம் கழித்து விட்டாலோ என்னவோ அந்த மண்ணை கொண்டு வந்து ஒரு வெறுப்பில்லாமல் போடுவார். போட்டு சாமி பிரசாதம் அள்ளுற மாதிரி கையால் அள்ளி கொண்டு போய் வெளியில் போடுவார், கையை கழுவுவார். இதுதான் வாழ்க்கையாக இருந்திருக்கிறது. ஏனென்றால் தாய்க்கு கடமை செய்கிறேன் என்கின்ற அந்த உணர்வு இந்த அழுக்கை எல்லாம் மறக்க செய்யும். பிள்ளையினுடைய அழுக்கை யாராவது பெற்றோர்கள் அழுக்கென்று நினைத்திருக்கிறீர்களா? நான் உங்களை கேட்கிறேன். குழந்தையினுடைய அழுக்கை யாராவது அழுக்கென்று நினைத்திருக்கிறீர்களா? ஐயோ இது எனக்கு கிருமி பிடித்துவிடும் என்று எவனாவது கையை உதறி இருக்கிறாயா? உன் பிள்ளை உனக்கு முக்கியம் என்றால் அதே தானே உன் தாய் உனக்கு செய்தாள், அதையே நீ மறக்கிறாய். வாழ்க்கையை வாழ தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் ஞானசம்பந்தர் சொன்னார், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வாழ்வதற்கு ஒரு குறையும் இல்லை. நீ நினை, அதான் முக்கியம். நீ நினைக்க வேண்டும். இல்லை 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 என்றால் என்றைக்கும் இல்லை தான். நான் என்னுடைய கம்பன் கழகத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் நான் எப்பொழுதும் ஒரு 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 என்ன மகுட வாக்கியம் சொல்லுவேன். எங்கள் ஊரிலே சம்மதத்துக்கு ஓம் என்று சொல்வார்கள். உங்களுக்கு அது தெரியும். ஓம் என்றால் சம்மதம். நான் அவர்கள் ஏதாவது ஒரு காரியம் செய்கிற பொழுது ஏதாவது ஒரு சமரசம் என்னால் அது முடியாது என்று சொன்னால் நான் சொல்வேன், இயலாது என்பதற்கு 200 காரணம் சொல்லாதே, ஓம் என்பதற்கு ஒரு காரணம் சொல்லேன். எனக்கு இதை செய்ய முடியாது என்பதற்கு 200 காரணம் சொல்லாதே, செய்ய முடியும் என்பதற்கு ஒரு காரணம் சொல். அதிலே இருந்து தான் உன் வாழ்க்கை தொடங்குகிறது. அதனால்தான் ஞானசம்பந்தர் சொன்னார், எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை. நீ நினைத்துப்பார், முடியும். யார் சொன்னது முடியாது என்று? உன் உணவை பகிர்ந்து கொடு. அதில் வருகிற கொடுத்து பார்த்தால் தானே சந்தோஷம் பெறுவதற்கு. நான் அதுதான் நினைப்பதுண்டு. பகிர்ந்தே நாங்கள் அனுபவிக்கவே இல்லையே, நல்லவற்றை நாம் தொடுவதில்லை என்று சத்தியம் பண்ணிவிட்டு இருக்கிறோம். மற்றவனுக்கு ஏதாவது கொடுத்து அதனாலே ஈத்துவக்கும் இன்பம் என்றார் திருவள்ளுவர். வாங்குகிற சந்தோஷம் இப்போ எல்லாருக்கும் தெரியுது. கொடுக்குற சந்தோஷம் ஒரு சந்தோஷம் இருக்கும், உனக்கு தெரியுமாடா? கொடுத்து பார். ஒரு ஏழைக்கு ஒரு 10 ரூபா கொடு, அவன் கையேந்தி வாங்கி ராசா நல்லா இரியா என்று சொல்லுகிறானே, அந்த பார்த்தால் அதில் கொடுக்க வேணும் என்ற ருசி உனக்குள்ளே தானாக பிறக்கும். நீ தானே பாக்கெட்டுக்குள்ள கையே விடுறா இல்லையே, உனக்கு எப்படி அந்த சந்தோஷம் தெரியும்? கொடுக்க வேணும் என்றது அந்த அனுபவங்கள் எல்லாம், நல்ல அனுபவங்களை எல்லாம் தொலைத்து விட்டோம். சுயநலம். அந்த சுயநலம் இன்றைக்கு என்னாகி இருக்கிறது தெரியுமோ? மற்றவர்களுக்கு சுயநலம் காட்ட போய் இன்றைக்கு வீட்டுக்குள்ளேயே வந்து விட்டது. பிள்ளை அப்பாவை பாரம் என்று நினைக்கிறான், அப்பா பிள்ளையை பாரம் என்று நினைக்கிறான். அந்த அளவுக்கு சுயநலம் வந்து விட்டது. ஒரு அறையிலே வாழ்ந்த குடும்பம் போய் இன்றைக்கு ஒரு வீட்டிலே ஒவ்வொருவருக்கும் ஒரு அறை. ஆனால் அந்த அறை எப்படி பூட்டி கிடக்கிறதோ அதுபோல எல்லாருடைய மனங்களும் பூட்டி கிடக்கிறது. பழைய வீடுகளுக்கு பூட்டில்லை, ஆனால் அதுபோல அவர்கள் மனமும் பூட்டி கிடக்கவில்லை. இந்த நல்வாழ்க்கையை நாம் தொலைத்து விட்டோமே என்ற கவலையாவது வருகிறதா? எனக்கு அதுதான் கேள்வி. ஏன் நாங்கள் இலக்கியங்களை ஏன் படிக்கிறோம்? எதற்கு படிக்கிறோம்? தேவார திருவாசகங்களை ஏன் படிக்கிறோம்? சமயத்தை ஏன் நாம் கைக்கொள்ள நினைக்கிறோம்? நல்லியல்புகள் எங்களிடம் இருந்தது என்பதை சொல்லத்தானே அதை எழுதி வைத்து விட்டு போனார்கள். நல்லியல்புகள் இருந்தது என்பதை சொல்லத்தானே எழுதி வைத்து விட்டு போனார்கள். நான் நினைக்கிறது உண்டு, ஞானசம்பந்தர் அந்தால் இந்த வரிபாடு தகுதி உள்ளவர். வாழ்க்கையை 16 வயசு மட்டும்தான் ஐயா வாழ்ந்தார். அது சிவபெருமான் அருள் செய்தார், அது செய்தார், அதெல்லாம் தூக்கி போடுங்க. 16 வயசு வாழ்ந்த ஒரு பிள்ளைக்கு இத்தனை ஞானம் இருக்குமா? அது சொல்லுது. என்ன காரணம் என்றால் அனுபவத்தை கொடுக்கக்கூடிய பெரியவர்கள் இருந்தார்கள்.
நான் எப்பொழுதும் இந்த பெரிய புராணம் படிக்கிற பொழுது ஆச்சரியப்படுவது உண்டு. ஞானசம்பந்தர் சிவபெருமானுக்கு செல்ல பிள்ளை. அவர் அழுதோன ஞானப்பால் கொண்டு வந்து கொடுத்தார். எல்லாருக்கும் கொடுக்க மாட்டார். அது மட்டும் இல்லை, அந்த பிள்ளை கையில் தாளம் போட்டு போட்டு பாடிச்சு. இதுக்கு கை நோக போகுது என்று தங்கத்தாளம் கொடுத்தார். தங்கத்தாளம். சிவபெருமானுக்கு ஜெயத்தில் புத்தி இருக்கிறது இல்லை. ஏனென்றால் தங்கத்தாளம் கொடுத்து பிரயோசனம் இல்லை. தங்கத்துக்கு நாதம் இல்லை. தங்கத்தில் தாளம் போட்டிங்கன்னா சத்தம் பெறாது. சிவபெருமான் ஒரு அன்பின் நிமித்தமாக கொடுத்துட்டார். சில பேர் அப்படி தான் கொடுப்பான். யாருக்கு பயன்படாதோ அதை கொண்டு போய் கொடுப்பான். அன்பின் நிமித்தம் தங்கத்தாளத்தை கொடுத்தோன்னே இவர் தட்டி பார்த்தார், சத்தம் வரையில. பிறகு அம்மாவை பாடினார். உமாதேவியார் தானே சக்தி, அவள் தானே தருவாள். அவளை பாடினோடனே அவள் அந்த அந்த தங்கத்துக்கு நாதம் கொடுத்தாள். அதனாலே ஓசை கொடுத்த நாயி என்று அவளுக்கு இன்றைக்கும் பெயர். ஐயா, இந்த கதையை பொய்க்கதை என்று சொல்லு, போயிட்டு போகட்டும், எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. இந்த அன்பு புரிகிறதா? இப்படி வளர்ந்தவர் அது நடந்து போகுது என்று பார்த்து சிவபெருமான் பல்லக்கு அனுப்பிவிட்டார். ஒரு குழந்தை வருந்துகிறது என்று கடவுள் கவலைப்படுகிறான். அதுதானே பேரருள் என்பது அவனுக்கு பேர் வந்தது. இந்த ஞானசம்பந்தர் ஒரு முறை போகிறார் ஒரு ஊருக்கு. அவருக்கு போகிற இடமெல்லாம் பெரிய வரவேற்பு. இவர் பல்லக்கில் ஏறி போகிறார். அவர் கேள்விப்பட்டிருந்தார் இந்த ஊரில் தான் நாவுக்கரசர் இருக்கிறார் என்று. எந்த ஊரில்? இந்த சம்பந்தர் போன ஊரில். சம்பந்தருக்கு அப்பொழுது நாவுக்கரசருக்கு 81 வயது, இவருக்கு 16 வயது. இன்னும் குறைவாக தான் 2 பேருக்கும் இருந்திருக்கும். அது எப்போ இருந்துட்டு போட்டேன், எனக்கு இப்போ அதுவாக ஆராய்ச்சி. இந்த பிள்ளையை தூக்கி கொண்டு எல்லாரும் போகிறார்கள். இவருக்கு நாவுக்கரசரின் பெருமை தெரியும். அதனாலே கூட்டமாக இருக்குது. இவர் நான் நினைக்கிறேன், இதெல்லாம் பெரிய புராணத்தில் இருக்காண்டு பார்க்காதீங்க. நல்லது சொன்னால் அனுபவிக்க தெரிய வேணும். சினிமாவில் சொல்லுகிறார்கள், அது ஆராயப்படாது, அனுபவிக்க தெரிய வேணும். சம்பந்தர் போய் கொண்டிருந்திருப்பார். கூட்டம் பெரிய கூட்டம் நின்றிருக்கும். சம்பந்தர் இந்த பல்லக்கிலிருந்து எட்டி பார்த்து அப்பர் எங்குற்றார் என்று கேட்டார். நல்ல தமிழில் அப்பர் எங்குற்றார் என்றா அப்பர் எங்கடா இருக்கிறார்ன்றதை தான் அந்த அழகான தமிழில் போடுறார். அப்பர் எங்குற்றார் என்று கேட்டார். அப்பர் எங்கேப்பான்னு கேட்டார். ஒருத்தர் எல்லாரும் ஆளையால் பார்க்குறான், அப்பர் எங்கேற்றான்ண்டு. திடீரென்று பார்த்தா பல்லக்கு கீழே இருந்து அப்பர் இங்குற்றேன் என்றார் ஒருத்தர். அந்த கிழடன் பல்லக்கு தூக்கி கொண்டு கீழே நிற்குது. சார், நான் கேட்கிறேன், சமயத்தை தூக்கி போடுங்க. இந்த பண்பாடு நமக்கு இன்றைக்கு வேண்டாமா? இந்த பண்பாடு வேண்டாமா? பெரிய ஆச்சரியம் பாருங்க. கடவுள் ஒரு அதிசயம் பண்ணி வைத்திருக்கிறார். இளமையிலே வேகம் இருக்கும், விவேகம் இருக்காது. முதுமையிலே விவேகம் இருக்கும், வேகம் இருக்காது. இது இயற்கையினுடைய நியதி. கடவுள் ஏன் இப்படி படைக்க வேண்டும்? நான் நேரத்தில் நினைக்கிறது, கடவுளுக்கு ஏன் ஒரு கொஞ்சம் கூட ஞானம் இல்லையா? வேகம் இருக்கிற நேரத்திலே விவேகம் இருந்தால்தானே ஏதாவது செய்ய முடியும். இளமையிலே வேகம் இருக்கிறது, விவேகம் இல்லை. முதுமையிலே விவேகம் இருக்கிறது, வேகம் இல்லை. ஏன் இப்படி படைச்சாருண்டா, அப்போ தான் சமுதாயம் மூத்தவனும் இளையவனும் கைகோத்து நடப்பான். அதுக்காண்டு தான் அப்படி படைச்சார். இவன்கிட்ட இதையும் கொடுத்து இவன்கிட்ட அதையும் கொடுத்தா 2 பேரும் தனித்தனியாக இருந்திருப்பான் அனாதை விடுதியில். ஏன் சேர்த்து விட்டான் என்றால், இவனுக்கு விவேகம் இருக்கிறது, வேகம் இல்லை. இவனிடம் வேகம் இருக்கிறது, விவேகம் இல்லை. ஆளுக்கால் கொடு. வேகம் இருக்கிறவனுக்கு விவேகம் இருக்கிறவன் உன் கையை கொடு. விவேகம் இருக்கிறவனுக்கு வேகம் உள்ளவன் உன் கையை கொடு. சமுதாய பிணைப்பு உண்டாகும். உண்மையா இல்லையா? இதை நான் எங்கே படித்தேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நாவுக்கரசர் செய்து காட்டுறார் பாருங்க. 81 வயது கிழவர். அவருக்கெல்லாம் ஒன்றும் குறைவில்லை. நல்லா படித்தவர். அவர் சமண சமயத்தோடு போட்டி போட்டு வென்றவர். அவருக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. கல்லை மிதக்க வைத்தவர். அவர் ஒன்றும் குறைஞ்ச ஆள் இல்லை. அவர் போய் சம்பந்த பெருமானை தூக்க வேணுமா? நாங்கள் தூக்குவோமா? கார் கதவை திறந்து விடுறான் இல்லையா ஒருத்தன். இவருக்கு என்ன நான் திறந்து விடுறது? அப்படி தானே இன்றைக்கு நினைக்கிறோம். அவனுக்கு என்ன நான் செய்கிறது? அதுவும் மூத்தவன் என்றால் அவன் சின்ன படியன், அவனா வரட்டும், அப்படி தானே நினைக்கிறோம். இந்த பெரிய நாவுக்கரசர் போய் பல்லக்கிளை தூக்கி கொண்டு போகிறார். எங்குற்றார் அப்பர் என்ற உடனே இங்குற்றேன் என்று சொல்லி அந்த ஆள் சொல்ல துள்ளி பாஞ்சு விழுந்திருப்பார் ஞானசம்பந்தர். இன்றைய பிள்ளைண்டா என்ன தெரியுமோ, இங்குற்றேன் நாவுக்கரசர் என்று சொன்னோம், அப்பர் என்று சொன்னோன்னே வடிவா தூக்கும் கோண்டுவான். நான் எங்கள் ஊர் பாசையில் சொல்கிறேன், நல்லா தூக்கு என்று ஒரு அமர்த்திருப்பான். இவர் தூக்குறாரான்னு பார்க்குறதுக்கு சம்பந்தர் துள்ளி குதித்து கீழே இறங்கி இருப்பார். விழுந்து கும்பிட்டார். அவர் இவரை கும்பிட்டாரா, இவர் அவரை கும்பிட்டாரா தெரியவில்லை. பாருங்கள், முதுமைக்கும் இளமைக்கும் கை கொடுக்குற அந்த பண்பாடை நம்முடைய சமயம் நமக்கு எப்படி சொல்லித்தந்தது தெரியுமா?
எப்படி சொல்லி தந்தது? இன்றைக்கு அது நம்மிடம் இருக்கிறதா? சமயம் வேண்டாம், சமயம் வேண்டாம், நானே சொல்கிறேன் வேண்டாம், அது தூக்கி கடலில் போடுங்க. இந்த பண்பாடு உன்னிடம் வந்து விட்டால் அது வேண்டாம். இன்றைக்கு அது உன்னிடம் இல்லையே. மூத்தவரை இளையவன் மதிக்கிறான் இல்லை, இளையவனை மூத்தவன் மதிக்கிறான் இல்லை. மூத்தவன் என்ன நினைக்கிறான்? இவனுக்கு என்ன நான் பணிவது என்று நினைக்கிறான். இளையவன் என்ன நினைக்கிறான்? இவர் என்ன பெரிய ஆளா என்று நினைக்கிறான். சமுதாயம் அப்படியே உடைந்து கொண்டிருக்கிறதே, தெரியவில்லையா? அதனாலே தானே சின்ன சின்ன புல்லர்கள் எல்லாம் நமக்குள்ளே பூந்து விளையாடுகிறார்கள். அது புரியவில்லையா உங்களுக்கு? நாம் மட்டும் எல்லாரும் கைகோத்து மூத்தவன் இளையவனை தொட்டு, இளையவன் மூத்தவனை தொட்டு இருந்திருந்தால் இன்றைக்கு நம் தமிழ் சமுதாயம் இன்றைக்கு உலக சமுதாயத்துக்கு பாடமாக இருந்திருக்காதா? சும்மா தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று பேசுவதிலே ஒரு பிரயோசனமும் இல்லை. தலை நிமிர்ந்து நிற்க உன்னிடம் என்ன இருக்கிறது கேட்கிறேன். உங்களை திட்டுவதற்கென்று தான் நான் இலங்கையிலிருந்து வந்திருக்கிறேன். என்ன இருக்கிறது நம்மிடம்? நாங்கள் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு எதை வைத்துக்கொண்டு தலை நிமிர்ந்து நிற்கிறோம்? 1-2 மனிதர்கள் இந்த சமுதாயத்தை இன்னும் பிணைத்து வைத்திருக்கிறார்கள். இவ்வளவு ஒரு மனிதனுடைய புத்தியிலே தொடங்கி ஒரு கொஞ்சம் பேர் அவருக்கு பின்னாலே நின்று விளைந்த விளைச்சலை கண்ணுக்கு முன்னாலே பார்க்கிறோம். ஒரு மனிதன் இதை செய்ய முடியும் என்றால் சமுதாயத்தினுடைய ஒவ்வொரு மனிதனும் இதை செய்தால் எங்களுடைய சமுதாயம் எங்கு தொடும்? இதெல்லாம் தேவை. நான் அதுதான் சொல்லுகிறேன். இந்த பண்பாடு என்னிடம் வந்து விடுகிறதா? மூத்தவன் இளையவனை மதிக்க, இளையவன் மூத்தவனை மதிக்க பண்பாடு வந்து விடுகிறதா? தூக்கி போட்டு விடலாம், சமயம் வேண்டாம். இன்றைக்கு வராதபடியால் தான் நான் சமயம் தேவை என்று சொல்லுகிறேன். அது மட்டுமல்ல, எத்தனை கதைகளை படைத்து வைத்து விட்டு போனார்கள். ஞானசம்பந்தர் ஒரு குழந்தை, அது சொல்வதற்கு பலது இருக்கிறது. என்னுடைய நேரக்கணக்கு தெரியாமல் நான் திகைக்கிறேன். ஞானசம்பந்தர் ஒரு குழந்தை என்ன செய்கிறார்? இன்றைக்குத்தானே நாங்கள் சொல்லுகிறோம் இந்த ஜாதி வேறுபாடுகள் எல்லாம் சமயம் தந்து விட்டது என்று ஒரு குற்றச்சாட்டு. ஒருவருக்கொருவர் ஜாதி வேறுபாடுப்பதும், ஒருவரை தாழ்த்துவதும், ஒருவரை வீழ்த்துவதும் தம் சமயத்தாலே வந்தது என்று சில பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன இப்பொழுது பிரச்சனை என்றால், நல்லவற்றுக்கு தீய வகையிலே வியாக்கியானம், தீயவற்றுக்கு நல்ல வகையிலே வியாக்கியானம். இன்றைக்கு பல பேர் என்ன சொல்கிறார்கள்? ராமன் கெட்டவன், ராவணன் மெத்தத்திரம் என்கிறார்கள். எனக்கு அது புரியவில்லை. நல்லவற்றுக்கு தீயான விளக்கம் சொல்வது, தீமைக்கு நல்லதான விளக்கம் சொல்வது. இங்கே பாருங்க, சாதி வேறுபாடுகள் என்று சொல்லுகிறோமே, ஞானசம்பந்தர் பிராமணர். அப்போ எல்லாம் சரியாக தான் இருந்திருக்கும் போல இருக்குது. நாம தான் கெடுத்துட்டோம். அவர் பிராமணர். அவர் தந்தையார் ரொம்ப ஆசாரம் பார்க்குற பிராமணர். அதனால தான் குளிச்சுட்டு எழும்பி வந்து பிள்ளைகிட்ட வாயில் பாலை கண்டோன்னே இது ஆரோ பால் கொடுத்துட்டு போயிட்டான் பிராமண பிள்ளைக்குன்ட்டு பிள்ளைக்கு அடிக்க போனார். உங்களுக்கு அந்த கதை தெரியும். அப்போ தான் ஆறா உனக்கு பால் தந்ததுன்னு தடி தூக்கி அடிக்க போனோன்னே அவர் காட்டிச்சு, தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி என்று பாடிச்சல்லவா. அப்போ தான் சிவபெருமானே வந்துட்டார். இடையப்பா இவன் அந்த கிழவன் அடிச்சிட போகுது இந்த பிள்ளைக்குன்ட்டு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசாரம் பார்க்குற, ஒழுக்கம் பார்க்குற, சீலம் பார்க்குற குடும்பத்திலே வந்தவர் ஞானசம்பந்தர். பிறகு நீ சாதியை தானே சொல்கிறாய் என்று நீங்கள் நினைப்பீர்கள். நான் அதை சொல்லவில்லை. ஊராக போகிறார். ஒரு இடத்துல போகிற பொழுது இவர் நன்றாக பாடுவார். அது இந்த பிராமணர் குலத்துக்கு பாட வருகுது. அது தொடர்ந்து பேணுகிறதாலே வருகுது, மற்றவர்களுக்கு வராதென்று இல்லை. பாடியிருப்பார் போல இருக்கு சம்பந்தன். அந்த பக்கத்திலே கொஞ்சம் தூர இருந்து ஒருத்தர் இந்த பிடில் வாசித்தார், யாழ் வாசித்தார். திரும்பி பார்த்தா ஒருத்தர் நிற்கிறார். அவர் பக்கத்தில் மனைவி மதங்க சூடாமணின்னு அந்த அம்மாவுக்கு பேர். இவருக்கு பேர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர். இவருக்கு வேலை யாழ் வாசிக்கிறது. யாழ் வாசிக்கிறேன்டா இப்போ நீங்கள் யாழை விட்டுருங்க, வயலின் வாசிக்கிறேன்னு நினைங்க. இவர் பாடினோன்னே அந்த பாட்டை அப்படியே ஞானசம்பந்தர் வயலினில் வாசித்தார். அந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணர் வாசித்தார். ஞானசம்பந்தர் திரும்பி பார்த்தார். இதாரா இவர் நல்லா வாசிக்கிறாருன்னு திரும்பி பார்த்தா அவர் உங்கள் ஓரமாக வெளியில் நிற்கிறார். ஞானசம்பந்தர் அவரை கூப்பிடுங்க என்றார். இல்லையா, நாங்கள் கோயிலுக்குள்ளே வரப்படாது, அந்த காலத்தில் இருந்த பிரச்சனை, வரக்கூடாது. இல்லை நீங்கள் வாங்கன்று ஞானசம்பந்தர் கூப்பிட்டுருப்பார். கூப்பிட்ட உடனே தயங்கி திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் அந்த அம்மாவும் வந்தார்கள். தாழ்த்தப்பட்டவர்கள். இவ்வளவு அழகாக பாடுகிறீர்களே, இவ்வளோ அழகாக வாசிக்கிறீர்களே, இன்னும் கொஞ்சம் வாசிங்கன்ட்டு கேட்டார். இதை இவர் வாசித்த உடனே சம்பந்தருக்கு பிடிச்சிட்டுது. என்ன சொன்னார்? இனிமேல் நாங்கள் தனித்தனியே இப்படி போக வேண்டாம், சேர்ந்தே போவோம் என்றார்.
போவியா? இன்றைக்கு போவியா? இப்படி ஒரு உயர் குலத்தில் பிறந்தவன் அவன் வயலின் வாசிக்கிறான், பாடா சேர்ந்து வாச்சு பாடுவோம் என்று சொல்கிறதுக்கு எத்தனை பேர் தயாராக இருக்கிறாய்? தயாராக இருந்தால் இந்த திருமுறைகளை தூக்கி கடலில் கொட்டு. இந்த தயார் நிலை வந்து விட்டதா? சிவபெருமானே சொன்னதா பாடுறார் ஐயா சேக்கிழார். இந்த யாழ் இருக்கிறதே, இந்த நரம்பை இழுத்து கட்ட வேணும், இழுத்து கட்ட வேணும். இழுத்து கட்டிட்டு அது வாசிக்கிற பொழுது நிலத்தில் இருந்து வாசித்தால் அந்த அந்த வாசிக்கிறவர உடம்பில் நிலத்தினுடைய குளிர் ஏறினா அந்த குளிர் கைவழியாக வந்து யாழ் நரம்பில் பிடிச்சா யாழ் நரம்பு விட்டு கொடுத்துரும், சுரம் சரியாக வராது. இதெல்லாம் பெரிய விஷயம். நிலத்தில் இருந்து வாய்ச்சா அதான் ஒரு துண்டு போட்டு வாசிக்கிறது. நிலத்தில் இருந்து வாய்ச்சா அந்த குளிர் மெல்ல மெல்ல ஏறி கைவழியாக வந்து நரம்பில் பிடிச்சு நரம்பை தளர பண்ணிவிடும், சுரம் வராது. அண்மையில் தான் நான் ஒரு இவர் நான் நல்லா சமைப்பேன்னு சொன்னபடியாக ஒன்று சொல்லுகிறேன். எனக்கு இந்த சமையல் எனக்கு இந்த யூடியூப்புகளில் பார்க்குறதுண்டா ஒன்று இந்த இலக்கியம் பேச்சு பார்க்க வேணும், இல்லாட்டி சமையல் பார்க்க வேணும். அதனாலே நான் சமையலை ரொம்ப ரசித்து பார்ப்பேன். ஒரு வயதான ஒரு பாட்டி சொன்னார்கள், அது அவர் சொன்னதை சொல்கிறேன். அவ பாட்டி, தன்னுடைய பாட்டியை பற்றி சொல்லுகிறார். அந்த பாட்டி தன்னுடைய பாட்டி சொல்வாராம், இந்த மாவை அரைக்கிற பொழுது கை வச்சு அரைக்கப்படாதுன்னு வாராம். கை வச்சு அரைச்சால் அந்த கைச்சூடு பட்டு நாங்கள் நினைக்கிறத விட முன்னால் புளிச்சிருமா. இப்படி ஒரு நூதனம் பார்த்து வாழ்ந்திருக்கிறார்கள். கைச்சூடு பட்டு கையை வச்சு மாவை செய்கிற பொழுது செய்தால் கை வைக்கப்படாது, அதை கவனமாக செய்ய வேணும் என்று சொன்னதாக அந்த அம்மா சொன்னது எனக்கு நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். அப்போ தான் நான் நினைச்சேன், அப்போ அந்த கைச்சூடு பட்டே மா புளிக்குதுண்டா நிலத்தில் இருந்தால் யாழ் பழுதாகும் தானே. இவர் போனார், நிலத்தில் வெளியில் இருந்து வாச்சார். சிவபெருமான் கூப்பிட்டார் கொஞ்சம் பேரை, இங்கே வாடா போய் அவரை உள்ளுக்கு கூப்பிடு. நம்ம சமயம் ஒன்றும் தாழ்ந்தது இல்லையா, தாழ பண்ணி விட்டார்கள் சில பேர். கூப்பிடு அவனை உள்ளுக்கு, இங்கேருந்து வாசிக்க சொல்லு. சரி என்று அவர் நிலத்திலிருந்து வாச்சார். உடனே திருப்பி கூப்பிட்டார் சிவபெருமான், இங்கே வாங்கடா. என்னடா அறிவு கட்டு வயலின் வாசிக்கிறவர்கள் நிலத்திலிருந்து வாசிக்க விட்டுருக்கிறீர்கள், அவருக்கு பொற்பலகை கொண்டு வந்து போடு. மரப்பலகையும் இல்லை, பொற்பலகை கொண்டு வந்து போடு, அதில் இருந்து வாசிக்கட்டு முன்னோடனே இருந்து வாச்சார் என்று பெரிய புராணத்தில் சேக்கிழார் எழுதுகிறார். ஆருக்கு எழுதுகிறார்? சிவபெருமானுக்கு சம்பந்தன்ற கதை எழுதுகிறாரா? நமக்கு புத்தி சொல்கிறார், இப்படி வாழடா என்று சொல்லுகிறார். வாழ்ந்தோமா நாங்கள்? அதை விட பெரிய விஷயம், சம்பந்தர் பிறகு கூட்டி கொண்டு போகிறார். திருநீல நக்கர் என்ற ஒரு அடியார் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறார். நான் நினைக்கிறேன் அவரும் பிராமணரோ என்னவோ தெரியவில்லை. சம்பந்தர் வந்தால் தெரியாதா, அவருக்கு பின்னால் ஒரு கூட்டம் வரும், பக்தர்கள், ரசிகர்கள், அவர் பாட்டு கேட்குறவர்கள் எல்லாரும் கூட்டமாக வந்துட்டார்கள். கூட்டமாக வருகிற பொழுது இந்த திருநீலகண்டருக்கும் அவருடைய மனைவிக்கு, திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கும் அவருடைய 2 திருநீலகண்டர், நான் சொல்கிறது திருநீலகண்ட யாழ்ப்பாணரே, அவருக்கும் மனைவிக்கும் மனதுக்குள்ளே கொஞ்சம் கூச்சம் இருந்திருக்கும். இது பிராமண வீடு, அங்கே நம்ம போகலாமான்ட்டு அதுகள் கொஞ்சம் பின்தங்கிட்டார்கள். அவர்கள் பின்தங்கினா இதை ஞான சம்பந்தர் கவனிக்கல, கூட்டம் இடிச்சு கொண்டு போய் ஏற்றிடுறான். எனக்கே அது நடக்குது, நான் ஏறாமலே காரில் ஏற்றிடுறார்கள். அப்போ அப்படி கொண்டு போய் தள்ளி விட்டு ஞானசம்பந்தர் உள்ளே போயிட்டார். அதை கவனிக்கையில் இந்த சனத்துக்கு இடையிலே அங்கே போனால் யாகசாலை கொஞ்ச நேரத்தில் திரும்பி பார்க்குறார் ஞானசம்பந்தர், திருநீலகண்டரையும் மனைவியையும் காணவில்லை. உடனே சொன்னார், அவர்களை உள்ளே கூப்பிடுங்கள் என்றார். நம் இனம் அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறது, நம் சமயம் அப்படித்தான் சொல்லி தந்திருக்கிறது. இதை சொல்லுவார் இல்லை, என்னமோ சமயம் ஏதோ குற்றம் செய்வதற்காகவே வந்தது என்பது போல சொல்லி கொண்டிருக்கிறார்கள். உள்ளே கூப்பிடுங்கள் என்றார். திருநீலகண்ட யாழ்ப்பாணரையும் மனைவியையும் கூப்பிட்டு கொண்டு உள்ளுக்கு வந்து என்ன செய்தார்கள், அந்த காலத்திலே வீடுகளிலே நித்திய ஓமகுண்டம் இருக்கும், நிரந்தரமாக ஓமம் பழப்பார்கள். அப்படி ஓமம் படைத்த குடும்பங்களிலே ஒரு காலத்திலே இங்கே வடநாட்டிலே இந்த இது வெடித்து விஷபாயு பரவிச்சதே, அது எந்த ஊர்? போபாலில் ஒரு கிராமம் மட்டும் அழிய இல்லை என்று எழுதி நான் படித்தேன். என்னவென்றால் நித்திய ஓமம் வளர்க்குற அந்த வீடுகளுக்குள்ளே இந்த விஷவாயு பூரவில்லையாம். எனக்கு உண்மையாக பொய்யா தெரியாது, படித்ததை தான் சொல்லுகிறேன். அப்படி இருந்திருக்கும். நித்திய ஓமம் வளர்த்து கொண்டு இருந்திருக்கிறார்கள். அந்த ஓம குண்டத்துக்கு பக்கத்திலே பெட் போட்டு படுக்க வச்சார். ஆரே திருநீலகண்ட யார் தாழ்த்தப்பட்டவர் என்று கருதினாரோ அவரை பக்கத்தில் வச்சு இதில் படுக்க வச்சார். சேக்கிழார் என்ன எழுதினார் தெரியுமா? அவர்கள் 2 பேரும் வந்து படுத்த உடனே அந்த ஓமாக்கினி வளஞ்சுளித்து எரிந்தது என்று எழுதுகிறார்.
சேக்கிழார் கொடுக்குற அங்கீகாரம் சார். முதல் சிவபெருமான் கொடுத்த அங்கீகாரம் சொன்னேன், பொற்பலகை போடு என்றார். இப்போ சேக்கிழார் சொல்கிறார், சும்மா விட்டுருக்கலாம் தானே, படுத்துட்டார் என்று எழுதியிருக்கலாம். அவர் சொன்னார், அவர் வந்து படுத்தோனே அந்த ஓமாக்கினி வலஞ்சுளித்து மேலெழுந்தது என்று எழுதுகிறார். அது கடவுள் அங்கீகரிக்கிறாராம், அவனை படுக்க வச்சது சரிதான் என்று. இதை நாங்கள் ஏன் சொல்லவில்லை? நாங்கள் இதை ஏன் செய்யவில்லை? இதை செய்துவிட்டால் பெரிய புராணத்தையும் தேவாரத்தையும் கொண்டே குப்பையில் போடு. செய்யப்படியாதபடியத்தான் இது தேவை என்று இன்றைக்கும் சொல்லுகிறேன். எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோ ஒரு குறைவில்லை. நீ நினை, நடக்கும். நினைச்சால் நடக்கும். நீ நினைக்க இல்லை, நீ பிழைகளை மட்டும் கை வைத்து சேர்த்து கொண்டிருக்கிறாய். அதனாலே சமுதாயம் அழிந்து கொண்டிருக்கிறது. பிறகு சமயம் பிழை என்று சொல்லுகிறாய். சமயம் அப்படி உனக்கு சொல்லித் தரவில்லை, மறந்து போகாதே. இதில் இவரையே வச்சு இன்னொரு சுவையான கதை இருக்கிறது. நான் இதெல்லாம் படித்து ரசித்து படித்திருக்கிறேன். சமயமாக படிக்க இல்லை, சமுதாயமாக பார்த்துருக்கிறேன். இந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணருடைய ஊருக்கு ஒரு தரம் போக வேண்டி வந்தது. இவர் சம்பந்தரோடையே போய் கொண்டிருக்கிறார். ஒரு முறை திருநீலகண்ட தர்மபுரம் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அவர்கிட்ட பிறந்த இடம், அங்கே போக வேண்டி வந்தது. சம்பந்தர் போனார், அங்கே போய் கோயிலில் பாடினார், இவர் பிடில் வாய்ச்சார். இந்த ஊரை கெடுக்கிறவங்கள்ட்டு கொஞ்சம் பேர் இருப்பான், எல்லா ஊரிலும் இருப்பான். ஊரை கெடுக்கிறதுக்குண்டு கொஞ்சம் பேர் இருப்பான். இவர் வாசிக்கிறார், அவர் பாடுகிறார். அது ரெண்டும் சிவத்தில் நிற்குதுகள், அது ரெண்டும் மேல்நிலையில் நின்று பாடுதுகள். இந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணவருடைய இனத்தைச் சேர்ந்த கொஞ்சம் பேர் என்ன செய்தான் என்றால், எனக்கு எங்கள் ஊர் பாசையிலேயே பேச வேணும் போல இருக்குது. அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், சம்பந்தர் பாடுகிறார், இவர் வயலின் வாசிக்கிறார். இந்த கொஞ்சம் பேர் கட்சி கட்டினான். இதில் தான் பாருங்கள், இந்த உலகத்தினுடைய நாசமெல்லாம் தோன்ற இடம் இதுதான். அவன் என்ன செய்தான், கொஞ்சம் பேர் சம்பந்திட்ட பாட்டில் ஒன்றுமில்லை சார், நம்ம பிள்ளை வாசிக்கிறதால தான் அவர் பாடுறாருன்னுட்டான். சம்பந்தர் என்ன சார் சம்பந்தர் பாடுறார், அவருடைய செவியன் பாடினால்தான், நம்ம பிள்ளை வாசிக்குது அதனால தான் அவர் பாடுறார் என்றான் கொஞ்சம் பேர். இப்படி கிளப்பி விட்டுட்டா போதும் ஒரு சமுதாயத்தை கெடுக்கிறதுக்கு. நான் இப்போவும் சொல்கிறேன் பாருங்க, நன்மையை கொண்டு வர்றதில் தீமையை லேசாக கொண்டு வந்துடலாம், அதை திருத்த முடியவே முடியாது. இப்படித்தான் இந்த நம்ம இனம் செய்து கொண்டிருக்கிறது. ஒருத்தன் அதுக்குள்ள பேசியிருப்பான், நம்ம பிள்ளை தானே வாசிக்கிறான் என்றான். உடனே பக்கத்தில் இருந்தது, இவர் சொல்கிறது சரிதான், நம்ம பிள்ளை வாசிக்கிறபடியாக தானே சம்பந்தர் ஒரு கட்சி உண்டாயிட்டுது. என்ன கட்சி? சம்பந்தருக்கு எதிரான கட்சி. இதை கவனிச்சுட்டா இதை எப்படி உடைக்கிறது என்று சொல்கிறோம் பாருங்க. இதை எப்படி உடைக்கிறது? இது பிரச்சனையை சொன்னால் பெரிய பெரிய கட்டித்தனம் இல்லை, இது உடைக்கிற வழியும் சொல்ல வேணும். இப்போ கோயிலுக்குள்ளேயே கட்சி பிரிஞ்சிட்டு, பிராமண கட்சி பாணர் கட்சி என்று 2 கட்சி பிரிஞ்சிட்டுது. பிரிஞ்சவனே இப்போ இது என்ன இருக்கும், பெரிய போராட்டமாக பிடிச்சு கொண்டு சம்பந்தனை வெட்டி இருப்பார்கள், இல்லாட்டி இவரை வெட்டி இருப்பார்கள். இவர் என்ன செய்தார் தெரியுமா? இது காதலை விழுந்துட்டு. யாருக்கு? திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கு காதலை விழுந்துட்டுது. அவர் சம்பந்தருக்கு பக்கத்தில் வந்தார். இப்படியெல்லாம் மனுஷர்கள் இருந்து தானேயா இருக்கிறார்கள். நாங்களாக இருந்தால் என்ன இப்படி சொன்னோன்னே இன்னும் கொஞ்சம் வயலனை இறுக்கி வாசிப்போம். நம்ம கட்சிக்காரன் சொல்கிறான், ஆகவே நான் வாசி தான் இவர் பாடுறார் போல இருக்குன்னு நானே நினைச்சிருவேன். இதை கேள்விப்பட்டோன்னு திருநீலகண்டர் பதறி போனார். அட பைத்தியக்காரங்களா, இப்படி வச்சு இந்த தெய்வ நிலையில் வச்சு நீ இப்படி விஷத்தை பூத்துறியேடான்னு பயந்துட்டார். டக்குண்டு வந்து ஞானசம்பந்தருக்கு பக்கத்தில் நின்றார். ஞானசம்பந்தர் என்னப்பான்னு கேட்டார். எனக்கு ஒரு சின்ன உதவி செய்ய வேணும் என்று கேட்டார். ஆறு? திருநீலகண்ட யாழ்ப்பாணர். எனக்கு ஒரு சின்ன உதவி செய்ய வேண்டும். என்ன உதவி செய்ய வேணும் என்று சத்தம் போடாதீங்க, ரகசியமாக வாங்க, இதெல்லாம் பெரிய புராணத்தில் இல்லை, என் கற்பனை. ஞானசம்பந்தரை பக்கத்தில் கூப்பிட்டுருப்பார். என்னென்று கேட்டார். எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். என்ன உதவி? நீங்கள் இப்போ ஒரு பண் பாட வேணும், அந்த பண்ணுக்கு என்னால் வாசிக்க முடியாமல் போக வேணும், அப்படி ஒரு பண் பாடுங்க. ஆறாவது ஒருத்தன் செய்வானா? இதை தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ள முடியுமா? நீங்கள் இப்போ ஒரு பண்பாட வேணும், அந்த பண்ணுக்கு நான் வாசிக்கப்படாது, வாசிக்கப்படாதில்லை, வாசிக்க முடியாமல் போய்விட வேணும், அப்படி ஒரு பண்பாடு. நான் சொல்கிறேன் பாருங்கள், நான் சம்பந்தரில் அன்பு இருந்தாலும் சொல்லிட்டு போகலாம்ட்டிங்க. நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், எவன் எதை செய்தாலும் ஒரு கலைஞன் தன்னுடைய ரோசத்தை விட்டு கொடுக்க மாட்டான், மறந்து போகாதீங்க. நான் எப்பவும் சொல்கிறது உண்டு, 3 பேருக்கு வயசு போனதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ட்டு எங்கள் குருநாதர் சொல்லியிருக்கிறார். 3 பேருக்கு வயசு போனதை எப்படி கண்டுபிடிக்கிறது? 1, பெண்ணுக்கு வயது போனால் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது?
ஆணுக்கு வயது போனால் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு கலைஞனுக்கு வயது போனால் எப்படி கண்டுபிடிப்பது? இது என்ன பெரிய விஷயம், பர்த் சர்டிஃபிகேட்டை பார்த்தா தெரிஞ்சு போச்சுன்ட்டு நீங்கள் நினைப்பீங்க. அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. 90 வயது இளைஞனும் நடமாடுகிறார்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? 90 வயது இளைஞர்களும் நடமாடிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். 18 வயது கிழவனும் நடமாடிக்கொண்டு தான் இருக்கிறான். ஆகவே பர்த் சர்டிஃபிகேட்டை வச்சு இதை கண்டுபிடிக்க முடியாது. எப்படி கண்டுபிடிப்பது, ஒருவனுக்கு வயது போனதை எப்படி கண்டுபிடிப்பது என்பதுக்கு எங்கள் ஐயா சொல்லுவார். ஒரு பெண்ணுக்கு வயது போனதை எப்படி கண்டுபிடிக்கலாம் என்றால், முதல்ல ஆணை சொல்கிறேனே, ஆணுக்கு வயது போனதை எப்படி கண்டுபிடிக்கலாம் என்றால், எப்போ அழகான பெண்களுக்கு மத்தியில் கூச்சம் இல்லாமல் போய் நிற்க தொடங்கிட்டானோ அப்போ அவனுக்கு வயசு போச்சுன்னு தெரிய வரும். அழகான இளம்பெண்களுக்கு மத்தியிலே கூச்சம் இல்லாமல் ஒருத்தன் போய் நின்றா அவனுக்கு வயசாச்சுன்ற அர்த்தம். அல்லது அழகான இளம்பெண்கள் இவனுக்கு பக்கத்தில் வந்து கூச்சம் இல்லாமல் நிற்றால் இவனுக்கு வயசாகிட்டுன்ற அர்த்தம். இது ஆம்பளைக்கு வயசாக போன்றது அறிய. சில இப்போ பாருங்கள், இப்போ சில பிள்ளைகள் சில பையங்களுக்கு பக்கத்தில் கூச்சம் இல்லாமல் நிற்குதுகள், கிழவன்களுக்கு பக்கத்தில் போக பயப்படுதுகள். ஏன் தெரியுமோ, இவன் தான் இளைஞன், அவன்தான் கிழவன். அப்படி இருக்குது, வயதில் இல்லை, மனதில் இருக்குது. அப்போ இளம்பெண்கள் ஒருவனுக்கு பக்கத்தில் கூச்சம் இல்லாமல் கலந்து வந்து பழகத் தொடங்கிட்டால் அவனுக்கு வயசு போச்சுன்ற அர்த்தம். இதை நான் ஒத்துக்கொண்டேன், ஏன்னா எனக்கு அது நடக்குது. ஒரு பெண்ணுக்கு வயது போனதை எப்படி கண்டுபிடிக்கலாம் என்பதை எங்கள் ஐயா சொல்வார். பெண்ணுக்கு வயது போனதை எப்படி கண்டுபிடிக்கலாம் என்றால், என்றைக்கு பெண்ணுக்கு நாணம் குறைகிறதோ அன்றைக்கு அவளுக்கு வயது போய்விட்டது என்று அர்த்தம். இப்போ சேலை விலகி இருந்தால் அது இருக்கட்டும் மட்டும் இப்படியே இருப்பாள், இருந்தால் கிளவியாயிட்டார் என்று அர்த்தம். இப்போ அதெல்லாம் சொல்லப்படாது, அது வேறு விஷயம். நாணம் குறைகிற பொழுது பெண்ணுக்கு வயதானது அர்த்தம். ஒரு கலைஞனுக்கு எப்போ வயதானது தெரியுமோ, ரோசம் குறைகிற பொழுது அவனுக்கு வயசாயிட்டுன்னு அர்த்தம். ஒரு இப்போ அவரும் பேசுகிறார், நானும் பேசுகிறேன். அவர் நினைக்க வேணும் இவரை வெல்ல வேணும்ட்டு, நான் நினைக்க வேணும் இவரை வெல்ல வேணும்ட்டு. அப்படி நினைக்காட்டி நாங்கள் கலைஞர்கள் இல்லை. நான் அப்படி தான் சொல்கிறேன். ஒரு நாதஸ்வர வித்வான் 2 பேர் வாய்ச்சா, இவனே பான் அவனை விழுத்தர வாசிக்கிறனா இல்லையான்ட்டு, இவனே இல்லை அவன் வாய்ச்சிட்டு போட்டு நான் விழுகிறேன்ட்டா இவன் கிழவனா போனான்ட்டு அர்த்தம். இப்போ பாருங்கள், ரோசம் உள்ளவர்கள், ஞானசம்பந்தர் அப்பேற்பட்ட தெய்வ குழந்தை, அவருக்கு வாசிக்கிற பிள்ளை இந்த பிள்ளை, இது வந்து சொல்லுது, ஞானசம்பந்தர்கிட்ட சொல்லுது, நான் வாசிக்க முடியாதபடி ஒரு பண்பாடுங்க, தான் தோக்கிறதுக்கு வழி சொல்லும்படி சொல்ல ஒருத்தன் சொல்லுவானா? அவன் சொன்னோன்னே ஞானசம்பந்தர் என்னத்துக்கு பாது விடு, இல்லை இப்படி கொஞ்சம் பேர் பேசுகிறது காதில் விழுது, அவன் பேசிட்டு போட்டும் விடு, இல்லை விடப்படாது, இப்படி விட்டால் நாளைக்கு அவனெல்லாம் சேர்ந்து ஒரு கட்சி தொடங்கிடுவான், விடப்படாது. ஆகவே நாம் ஒன்று செய்வோம், நீங்கள் பாடுங்க, நான் வாட்சி பார்க்குறேன், நானா முடியாமல் போகணும், அப்படி பாடுங்கன்றான். சரி நீ கேட்குற பாடுறேன் என்று ஞானசம்பந்தர் ஒரு பண்பாடினார். மாதர் மடைப்பிடி என்று அந்த பாட்டுக்கு அர்த்தம் பேர் என்று நினைக்கிறேன், தேவாரம். அது பாடினோடனே அதுக்கு அந்த பேருக்கு வாசிக்க முடியலை. அதனால் அதுக்கு இவருக்கு பெரிய வெக்கமாக போச்சு. என்னவோ கலைஞன் அல்லவா, வாசிக்க முடியாமல் போச்சு. அந்த பாட்டுக்கு யாழை எடுத்து முறிக்க போனார். இதுக்கு மேலே இந்த யாழை நானேன்னு வச்சு, அவனை என்னவோ உள்ளுக்கு ஒரு கலைஞன் இருந்திருப்பான் அல்லவா, நான் சொன்னதுக்காக நீங்கள் வாசிட்டீங்க, என்னால் வாசிக்க முடியலை சாமி, நான் இந்த யாழை இனி முறிச்சுட்றேன்னு முறிக்க போனார். சம்பந்தர் தடுத்தார், வச்சிருப்பா, இவனுக்காண்டி நீ ஏன் முறிக்கிற? அப்படி பாடின அந்த பண்ணுக்கு யாழ்முறி பண் என்று இன்றைக்கும் பெயர். அந்த பண்ணுக்கு யாழ்முறி பண் என்று பெயர். இதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது, தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. எங்களுக்கு மைக்கேல் ஜாக்சனை தெரிஞ்சால் போதும். அப்படித்தானே வாழ்கிறேன். நமக்கு என்னென்று சுதந்திர தினம் வரும், நமக்கு என்ன உரிமை இருக்கிறது? இந்த திருவாசகம் தேவாரத்தை இன்னும் பத்திரமாக பாதுகாக்கவல்லவா வேண்டும். இதையெல்லாம் யார் செய்து நமக்கு சொல்லித்தரப் போகிறார்கள்? சமுதாய வாழ்க்கைக்கு ஒவ்வொரு ஆணியும் அக்கு வேறு ஆணிவராக சொல்லித்தந்தாரே. ஒரு பெரிய செட்டியார் ஞானசம்பந்தர் போகிறார், ஒரே பிள்ளை, அந்த பிள்ளை பாம்பு கடித்து செத்து போச்சு. இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். இவர் அந்த பிள்ளையை சம்பந்தருக்கு கட்டி கொடுக்க வேணும்னு நினச்சி வச்சுருந்தார். அது செத்து போனோடனே அதை எரித்து சாம்பல் எடுத்து என்னவோ அவருக்குண்டு வச்சது அவருக்கே இருக்கட்டும் பானையில் வச்சுட்டார். ஞானசம்பந்தர் அந்த பக்கமாக வந்தார், இதை சொன்னார். உடனே ஞானசம்பந்தர் இறக்கப்பட்டார். ஐயோ அப்படியா, பானையில் இந்த எலும்பு இருக்குதான்ட்டு தேவாரம் பாடினா அது பழையபடி அழகான பெண்ணாக மாறிட்டுது. இப்போ செட்டியார் வந்து கேட்டார், சிவனேச செட்டியாரோ ஏதோ பேர், அவர் வந்து கேட்டார், இந்த பெண் உங்களுக்கு தான் வச்சுருந்தேன், நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அடுத்த காரில் ஏற்று. அப்படி தானே நாங்கள் சொல்லுவோம். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? சம்பந்தர்,
ஐயா, இந்த பிள்ளைக்கு நீ ஒருக்கா உயிர் கொடுத்த, அதனால் நீ அப்பன், இப்போ நான் உயிர் கொடுத்துருக்கேன், இப்போ நான் அப்பன், அப்பன் பிள்ளையை கட்ட முடியுமான்னு கேட்டார். கட்ட முடியுமான்னு கேட்டார். தனி மனித ஒழுக்கம் என்ன என்று தெரிகிறதா? இதை படிப்பதற்காக நான் சமயம் படிக்க வேண்டாமா கேட்கிறேன். திருமருகல் என்ற கோயிலுக்கு போகிறார். எனக்கு நேரமாகிறபடியாக நான் முடிக்கிறேன். திருமருகல் என்ற கோயிலுக்கு போகிறார். அங்கே போய் பெரிய கூட்டம், பஜனை கூட்டத்தை எல்லாரும் போயிட்டார்கள். ஒரு மடத்தில் தங்குகிறார். லேட்டாக போச்சு, திருக்கதவம் பூட்டி விட்டார்கள். பூட்டின உடனே இனி போக இயலாத கோயிலுக்கு நாங்கள்கிட்ட ஆரையாவது ஃபோன் பண்ணி கதவு திறக்க சொல்லியிருப்போம். ஞானசம்பந்தர் படுத்துட்டார். படுத்துட்டு அடுத்த நாள் காலையில் விடிஞ்சோடனே கோயிலுக்கு போக எல்லாரும் கூட்டமாக போக புறப்பட்டார்கள். பக்கத்து மடத்தில் இருந்து ஒரு அழுகை சத்தம் கேட்குது. நாங்கண்டா என்ன செய்திருப்போம்? இப்படி வேட்டியை பிடிச்சி இந்த பக்கமாக பார்க்காம இப்படியே கோயிலுக்கு போயிருப்போம். அதானே நாங்கள் செய்திருக்கக்கூடிய வேலை. அவ்வளோ தூரத்திலிருந்து வந்து இதையா பார்க்க முடியும் என்று நினைப்போம். ஞானசம்பந்தர் சிவனை மறந்தார். நேராக அந்த பிள்ளையிடம் போனார். அந்த மடத்துக்கு போனார். அந்த மடத்தில் ஒரு இளைஞன் செத்து கிடக்கிறான். அந்த பெண் கிடந்து கதறுகிறாள். என்ன விஷயம் என்று கேட்டால், இந்த பெண்ணினுடைய தந்தை, இந்த பெண் இந்த இவனுக்கு மைத்துனன், இந்த செத்த ஆடவனுக்கு இந்த பெண் அவனுடைய முறைப்பெண். அவன் அப்பனுக்கு 7 பெண்கள். ஒவ்வொரு பெண்ணையும் கட்ட இந்த மைத்துனன் வந்து கேட்பான். தந்தை ஏமாற்றி கொண்டே வந்தான். உனக்குத்தான் என்று சொல்லி வசதிப்பட்ட மாப்பிள்ளைக்கு கொடுத்துடுறது. இந்த கடைசி பெண் பார்த்தாள். அவள் தர்ம சிந்தனை உள்ளவள். எங்கள் மைத்துனர் எங்களை அடைய ஆசைப்படுக, அப்பா ஏமாத்துறாரே, இது சரி பிழை என்று நினைச்சு யார்கிட்டையோ சொல்லி அனுப்பி அவனை வர சொல்லி அவனோட புறப்பட்டுட்டாள். அவர்கள் வருகிறார்கள். திருமருகல் என்ற கோயிலுக்கு வருகிறார்கள். திருமருகல் என்ற கோயிலுக்கு வந்தால் அந்த கோயிலிலே இருட்டி போய் விட்டது. சம்பந்தர் அடுத்த மடத்தில், இவர்கள் இந்த மடத்தில் படுக்கிறார்கள். ராத்திரி ஒரு பாம்பு வந்தது. பாம்பு வந்து இந்த வணிகனை தீண்டியது. இந்த வணிகன் இவளை தீண்டவில்லை, பாம்பு தீண்டியது. அந்த அளவு ஒழுக்கம் பேணி இருந்தார்கள். ஏன் தாலி கட்டவில்லை. காலையில் எழும்பி கணவன் அவனை கூப்பிட்டு பார்த்தா செத்து கிடக்கிறான். ஐயோ, நான் என்ன செய்வேன் என்று இந்த பெண் கதறி அழுகிறாள். என்ன சொல்லி அழுகிறாள் தெரியுமா? அப்பாவை கூப்பிட முடியாது, திட்டுவார், நீ சொல்லிட்டா போனேன்று. மாமன் வீட்டுக்கு போக முடியாது, என்ன கேட்டா வந்தேன் அவன் கேட்பான். அப்போ என்ன செய்வது? கடவுளை கூப்பிட்டு அழுகிறாள். சடையா எனுமாள், சரண் நீ எனுமாள், விடையா எனுமாள், வெறுவா விழுமாள், மடையார் குவளை மடரும் மருகள் உடையாய் தகுமோ இவள் உள் மெலிவே என்று அவள் அழுத உடனே அந்த அழுகையை வாங்கி ஞானசம்பந்தர் பாடி காட்டுகிறார். அதான் இந்த தேவாரம். தேவாரத்தில் அந்த பெண் அழுகிற மாதிரி அழுது காட்டுகிறார். சடையா சரண்ணி விடையா என்று இந்த பெண் அழுகிறாளே. என்னப்பா நீ பார்த்து கொண்டிருக்கிற கோயிலுக்குள்ளே? நீங்கள் ஒன்று நினைங்க, எங்கள் அடியார்கள் கடவுளை மிரட்டி இருக்கிறார்கள். போய் இந்த கொலரில் பிடிச்சி கேட்குற மாதிரி தான் கேட்டிருக்கிறார்கள். தூக்கிண்டு வா, கோயில் வாசலில் போடு. சிவபெருமானை எட்டி பார்த்தார். உனக்கு என்னடா அபிஷேகம்? உனக்கு என்ன பஞ்சாரத்தி? உனக்கு என்ன மாலை? எல்லாம் இழுத்து போடு, வெளியில் வா. இங்கே பார், ஒரு அவளை பெண் உன்னை நம்பி வந்தவள், ஒழுக்கம் பேணியவள், கணவனை இழந்து கிடக்கிறாள், கதறுகிறாள். இந்த சத்தம் விழாமல் உனக்கு வேத ஒளி கேட்கிறதா? வெளியில் வா. இந்த வசனம் எல்லாம் நாம் பேசுகிற வசனம். ஆனால் சம்பந்தர் பேசினதுக்கு இதுதான் அர்த்தம். உடையாய் தகுமோ, இது நியாயமாப்பா, எப்படி நீ விட்டுட்டு இருக்கலாம் என்று கேட்ட உடனே சிவபெருமான் பயந்துட்டார். இவன் விட்டா என்னென்னமோ கேள்வி பாண்டு வெளியில் வந்து அவனை பாம்பு கடிச்சவனை உயிர்த்ததாக ஒரு கதை. இன்றைக்கு நாங்கள் செய்வோமா? கோயிலுக்கு போகிறது பக்தி என்றால் மனித குலத்தையே நாங்கள் திரும்பி பார்ப்பதில்லையே. எவன் எப்படி போனால் என்ன, செத்தால் என்ன, எனக்கு கும்பாபிஷேகம் நடக்க வேண்டும், எனக்கு அபிஷேகம், அப்படிதான் இன்றைக்கு இருக்கிறான் பக்தன். ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், அவனுக்கு இந்த மனநிலை வரும் வரைக்கும் இந்த சமயமும் இலக்கியமும் நின்றுதான் ஆக வேண்டும். அதனால்தான் நம் பெரியவர்கள் என்ன பாடி முடித்தார்கள்? ஞானசம்பந்தர் அந்த குழந்தை பாடியது, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நீ நினைத்தால் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. நல்லபடி வாழலாமடா, இந்த மண்ணிலே வாழ்வதற்கு ஒரு குறையும் இல்லை. கடவுள் எல்லாம் தந்திருக்கிறார். எத்தனை அழகான இயற்கை தந்திருக்கிறார், எத்தனை அழகான பறவைகளை படைத்திருக்கிறார், எத்தனை அழகான விலங்குகளை படைத்திருக்கிறார். புல்லிலேயே எத்தனை வகையான புல், தாவரங்களிலே எத்தனை வகையான தாவரங்கள், மனிதர்களிலே எத்தனை விதையான மனிதர்கள், எத்தனை பண்பாளர்கள், அறிஞர்கள், இத்தனையும் படைச்சிட்டு தானேடா உன்னை இந்த பூமிக்கு அனுப்பினார். இது கூடவா உனக்கு புரியவில்லை? இதை வச்சு கொண்டா வாழ முடியவில்லை என்று தத்தளிக்கிறாய்.
ஞானசம்பந்தர் சொன்னார், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணினல் அகுதுரும் கழுமள வளநகர் பெண்ணினல் ஆளோடும் பெருந்தகை இருந்ததே. அங்கே ஒரு ஆள் நல்லபடி சந்தோஷமாக வாழ்ந்து காட்டுறாரா, அப்படி வாழ்டா என்று ஞானசம்பந்தர் சொன்னாரே, அந்த அடியைத்தான் உங்களுக்கு சொல்ல நினைத்தேன். நீங்கள் கேட்டது மகிழ்ச்சி, இதை வாழ்க்கையிலே கடைப்பிடிங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். பெரியவர்களே, நம்முடைய மரியாதைக்குரிய கம்பபாரதி அவர்களது உரை நீங்கள் அத்தனை பேரும் மிக உன்னிப்பாக கேட்டு உள்வாங்கி இருக்கிறீர்கள். சிலர் நினைக்கக்கூடும், கம்பபாரதி அவர்கள் ஆன்மீக சொற்பொழிவை நிகழ்த்தினாரா, சமய சொற்பொழிவை நிகழ்த்தினாரா, இவர் என்னென்ன பேசப் போகிறார், இவர் அடிப்படையான கருத்து என்ன கருத்து வைத்திருக்கிறார் என்பது அவரை அழைத்த எம்மை போன்றவருக்கு தெரியுமா தெரியாதா என்ற கேள்வி சிலருக்கு இருக்கக்கூடும். உள்ளபடியே இந்த உரையில் சொல்லப்பட்டிருக்கிற பல முக்கியமான அம்சங்கள், பழையனவற்றில் இருக்கிற நல்ல அம்சங்கள், அதே சமயத்தில் புதியவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய பல முக்கிய அம்சங்கள், இவற்றையும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார். அவற்றோடு சமய சொற்பொழிவை நாம் நிராகரிக்கவில்லை. ஆனால் பிற சமயங்களை கீழ்மைப்படுத்துகிற சொற்பொழிவைத்தான் நாம் நிராகரிக்கிறோம். எந்த சமயமாக இருந்தாலும் அவரவர்கள் சமயம் அவரவர்களுக்கு, அவரவர்கள் அந்த சமய கருத்துக்களை சொல்லுகின்ற உரிமை அவர்களுக்கு உண்டு. ஆனால் பிற சமயங்களை பற்றியான கீழ்மையான கருத்துக்களையோ விமர்சனையோ சொல்லுவதற்கு எள்ளி நுனியளவும் யாருக்கும் உரிமை இல்லை. இந்த அடிப்படையான கருத்து இந்த கூட்டத்தின் மூலமாக வெளிப்படுகிறது அல்லவா. இன்னொன்று, ஏதாவது ஒரு கருத்தின் சார்பாக மட்டும் இந்த ஈரோடு புத்தக திருவிழா நடைபெறவில்லை. இது ஒரு ஜனநாயக அமைப்பு. மக்கள் சிந்தனை பேரவை என்பது ஜனநாயக அமைப்பு, விரிந்த பரந்த பேருள்ள மிக்க அமைப்பு, எல்லோரையும் உள்ளடக்க வேண்டும் என்று கருதுகிற அமைப்பே தவிர உள்ளே இருப்பவர்களை வேறுபடுத்தி காட்ட வேண்டும் என்ற சிந்தனை கனவிலும் இல்லாத அமைப்பு. குன்றக்குடி அடிகளார் இந்த ஈரோடு புத்தக திருவிழாவை ஒரு முறை வந்து திறந்து வைத்தாரே, அவர்தானே. இதே மேடையில் பேரூர் ஆதீனம் சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் இதே மேடையிலே தானே வந்து தமிழ் அறிஞர்களுக்கு பாராட்டு நிகழ்வில் 91வது வயதில் நான் அடியெடுத்து பேரூருக்கு சென்றே 2 ஆண்டுகளும் ஆயிற்று. என் பேர் பேரூர் ஆதீனம், நான் பேரூருக்கே செல்லாதவன் ஈரோட்டுக்கு வருவேனா என்று கேட்ட அவரை 2 மாதங்கள் தொடர்ந்து நடந்து சென்று அவர் எப்படியாவது வரவைக்க வேண்டும் என்று ஈரோடு புத்தக திருவிழாவுக்கு பேரூர் ஆதீனத்தை இந்த மேடையின் மீது இதே காவியுடையோடு வந்து அமர வைத்தோம் அல்லவா. 92வது வயதில் அமர வைத்தோமே. என்ன காரணம் என்றால், பிற சமயங்களை பற்றி காழ்ப்புணர்ச்சி இல்லாமல், பிற சமயங்களை பற்றி விமர்சனம் செய்யாமல், பிற சமயங்க மேன்மையையும் உணர்ந்து அதையும் உணர்த்துகிற பெருமக்கள் தான் நமக்கு வேண்டும். விவேகானந்தரை பற்றி துல்லியமாக தெரிந்தவர்களுக்கு தெரியும். 39 வயது தான் அவர் மறைந்த போது, 30வது வயது தான் அவர் உரையாற்றிய போது, 1893 செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி சிகாகோவிலே அவர் உரை நிகழ்த்தினார் அல்லவா. அந்த உரையின் தொடக்கத்தை நாம் அறிந்திருக்கிறோம் அல்லவா. சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்று தொடங்கினார் என்பதை அனைவருக்கும் தெரியும் அல்லவா. அந்த வரியை சொன்ன பிறகு அடுத்த வரி விவேகானந்தர் என்ன சொன்னார்? இந்த வரியை உலகறிய செய்து விட்டோம், சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்று சொன்னார். கீழே இருக்கிற 7000 பேரும் எழுந்து நின்றார்கள், கரகோஷம் எழுப்பினார்கள் என்ற வரலாறு நமக்கு தெரியும். ஆனால் அடுத்த வரி அவர் சொன்ன வரலாறு தான் மிக முக்கியமானது. எல்லா மார்க்கங்களிலும் உண்மை இருக்கிறது என்று சொன்னார் விவேகானந்தர். எல்லா மார்க்கங்களிலும் உண்மை இருக்கிறது. எங்கே வந்தது காழ்ப்புணர்ச்சி? எங்கே வந்தது எதிர்ப்புணர்ச்சி? எங்கே வந்தது வெறுப்புணர்ச்சி? ஆகவே அந்த வெறுப்புணர்ச்சி எல்லாம் தவிர்த்து ஒரு மாபெரும் மனிதநேய சமூகத்தை அமைக்க வேண்டும் என்று கருதுகிற மக்கள் சிந்தனை பேரவை இப்படிப்பட்ட நல்லுள்ளம்பிக்க அறிஞர்களை, பொதுவாக அரவணைக்கிற மனித குலத்தை நேசிக்கிற அறிஞர்களையும் அழைத்து பேச வைத்து அந்த சிந்தனைக்கு மக்களை ஆட்படுத்த வேண்டும் என்ற கருத்தோடு தான் இவர்களை அழைத்திருக்கிறோம். அடிகளாரை அழைத்தோம், சாந்தலிங்கனாரை அழைத்தோம், இன்னும் 1000 இவர் எடுத்தவுடன் நபிகள் நாயகத்தை தானே குறிப்பிட்டார். அதற்கு பிறகு அப்துல் ரஹ்மான் கவிதையை தானே கோடிட்டு காட்டினார். இந்த பண்பு வேண்டும். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இதான் வள்ளுவ பெருந்தகை. இந்த குறளை அடிப்படையாக வைத்துத்தான் எல்லா கருத்துக்களும் வரட்டும். மக்களுக்கு அறிவு இருக்கிறது, அவர்கள் முடிவு செய்து கொள்வார்கள். எல்லா கருத்துக்களையும் கேட்கட்டும், காதுகள் திறந்திருக்கட்டும்.
இதயம் திறந்திருக்கட்டும், கருத்துக்கள் இதயத்தில் நிறையட்டும். அவர்கள் ஆய்வு செய்து நல்லது எது கெட்டது என்று முடிவு செய்கிற அறிவும் ஆற்றலும் பொதுமக்களுக்கு இருக்கிறது என்ற நம்பிக்கையில் தான் நாம் அனைவரையும் அழைக்கிறோம். வெவ்வேறு கருத்துள்ளவர்களை அழைக்கிறோமே தவிர நாம் அழைக்கின்றவர்கள் அத்தனை பேரும் கருத்தையும் நாம் ஏற்றுக்கொண்டு அழைக்கிறோம் என்பதல்ல. இந்த மக்கள் சிந்தனை பேரவை 100% பொது அமைப்பாக இருக்கிறது. இது சாதி, மதம், அரசியல் கட்சி, இந்த 3 சிந்தனைகளும், இந்த 3 சார்புத்தன்மையும் மக்கள் சிந்தனை பேரவைக்கு கிடையவே கிடையாது என்று 25 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கிய போது சொன்னோம். இது தொடங்கி 25வது ஆண்டில் இப்போது சொல்கிறேன். சாதி சார்பு கிடையாது, மத சார்பு துளியும் கிடையாது, அரசியல் கட்சி சார்பு மக்கள் சிந்தனை பேரவைக்கு கிடையாது. அரசியல் இல்லாமல் உலகம் இல்லை என்பது நமக்கு தெரியும். ஆனால் இந்த அமைப்புக்கு அரசியல் கட்சி சார்பு கிடையவே கிடையாது. அப்படி ஒரு பொது அமைப்பாக எல்லோரையும் உள்ளடக்கிய மக்கள் அமைப்பாகத்தான் மக்கள் சிந்தனை பேரவை இருக்க விரும்புகிறது. சாதியம் இல்லை, மதச்சார்பு இல்லை, மனிதநேயம் தான் முக்கியம். மனிதநேயம் இருந்தால் நீ மற்ற எல்லாவற்றையும் நீ பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. பக்கத்து மனிதனை பற்றி கவலைப்படு, பெரியவர்களை நேசி, குழந்தைகளை நேசி, பழையவர்களும் இளையவர்களும் இணைந்து செயல்படுக என்று விவேகமும் வேகமும் இணைந்து செயல்படுக. இந்த கருத்தை எல்லாம் நெஞ்சில் பதிய வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவரை அழைத்தோமே தவிர சமய பிரச்சாரம் செய்வதற்காக அழைக்கவில்லை. அவரும் சமயம் பிரச்சாரம் செய்யவில்லை. சமய பிரச்சாரம் என்று தோன்றும்படியான சில கருத்துக்களை சொன்னாலும் அது சமயத்திற்காக சொல்லப்படவில்லை. ஆகவே தானே அதை தூக்கி எறியுங்கள், இதை மட்டும் கடைபிடியுங்கள் என்று இடையிடையே அவர் சொன்னார். அந்த கருத்தை இப்போது நான் நெஞ்சு நினைத்து பார்க்கிறேன் என்று சொல்லி, இன்னும் அறிவியலையும் அறவியலும் 2 கண்கள் என்ற முழக்கத்தை மக்கள் சிந்தனை பேரவை வைத்திருக்கிறது. வருகிற 13ஆம் தேதி வெறும் அறிவியலுக்காக நாம் ஒதுக்கி இருக்கிறோம். ஏன் முதல் நாளே வி பொன்ராஜ் அவர்கள் அறிவியலை பற்றி பேசினார்கள். அறிவியலுக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே அளவுக்கு அறவியலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அறவியல் இல்லாத அறிவியல் அழிவை கொண்டு போய் சேர்க்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஆகவே அறவியல் இல்லாத அறிவியல், இப்போது இவர் பேசியது அறிவியல், அவ்வளவுதான். எந்த காழ்ப்புணர்ச்சியும் வேண்டியதில்லை, எந்த வெறுப்புணர்ச்சியும் வேண்டியதில்லை. மனிதகுலம் ஒன்றாக வேண்டும். இந்த தமிழ் கூறும் நல்லுலகில் தமிழர்கள் அத்தனை பேரும் நல்ல மகிழ்ச்சியோடு அத்தனை மதத்தினரையும் சாதியினரையும் ஏற்றுக்கொண்டு ஒரு நல்ல சமுதாயத்தை மனமகிழ்ச்சியோடு மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வதற்கான ஒரு நல்ல சமூகத்தை அமைப்பதற்காக அனைத்து அறிஞர் பெருமக்களையும் அழைத்து நல்ல கருத்துக்களை சொல்ல வைப்பதுதான் மக்கள் சிந்தனை பேரவையினுடைய தலையாய பணி. அந்த பணியை நிறைவேற்றுவதற்கு இன்று வந்திருக்கின்ற கம்பபாரதி அவர்களை உங்கள் அனைவரின் சார்பில் மனமார்ந்த நன்றியை அவருக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற மரியாதைக்குரிய சகோதரர் யுஆர்சி சி தேவராஜன் அவர்களுக்கு நான் நன்றி பாராட்டுகிறேன். வெகு தொலைவில் இருந்து வந்து பக்கத்து அண்டை மாவட்டங்களில் இருந்து பயணம் மேற்கொண்டு வந்திருக்கின்றீர்கள். அத்தனை பார்வையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.